بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயத்தின் பாதுகாப்புக்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை தட்டி கேட்பதற்காகவும் இந்த சமுதாயத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் யார் மூலம் இழைக்கப்பட்டாலும் அதற்கு தயங்காமல் அஞ்சாமல் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய மிக உயர்ந்த அதிகார அமைப்பான நாடாளுமன்றம் சில தற்கொலைப்படை தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கிலே அப்சல் குரு என்ற ஒருவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டதையும் அந்த மரண தண்டனைக்கு எதிர்த்து கருணை மனு போட்டு அந்த கருணை மனுவும் ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டதையும் இறுதியாக அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதையும் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட சம்பவம் அப்சல் குருடைய மரணம் என்று மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஆட்சியிலே இருப்பவர்களால், அதிகாரத்திலே இருப்பவர்களால், நேற்று ஆட்சியிலே இருந்தவர்களால், நீதித்துறையிலே உள்ளவர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டில் எத்தகைய நீதி வழங்கப்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் அப்சல் குருவுடைய தூக்கு தண்டனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நுழைவதற்கு முன்னால் பொதுவான ஒரு அடிப்படையை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். பிறருடைய உயிர்களை பறிக்கின்ற செயலை யார் செய்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்பதில் முஸ்லிம்களாகிய நாம் உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே அப்படித்தான் நமக்கு சொல்லி தருகிறான். அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்சல் குருவாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் பிறருடைய உயிரை பறித்து இருப்பாரேயானால், அதற்கு அவர் காரணமாக இருந்திருப்பாரேயானால், அதிலே அவர் பங்கெடுத்து இருப்பாரேயானால் அவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டால் அதை முஸ்லிம்கள், குர்ஆனை வேதமாக நம்புகிற முஸ்லிம்கள் ஒரு காலம் எதிர்க்க மாட்டார்கள், எதிர்க்க கூடாது. எதிர்த்தால் அவர்கள் குர்ஆனை எதிர்த்தவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த அப்சல் குருவுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் அஜ்மல் கசாப் என்பவரை தூக்கிலிட்டார்கள். அவர் மும்பையிலே ஒரு தாக்குதலில் ஈடுபட்ட பொழுது கையும் மையுமாக பிடிக்கப்படுகிறார். அவர் கேமராவிலே அவரை தாக்குதல் நடத்திய காட்சிகள் பதிவாகின்றன. அவர்தான் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் ஊரறிய உலகறிய நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு மரண தண்டனை விதித்து தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். அதை ஒரு முஸ்லீம் கூட அதை கண்டிக்கல. கொடுத்த முறைகளில் சில தவறுகள் நடந்ததை சுட்டி காட்டினார்களே தவிர அஜ்மல் கசாப்புக்காக யாருமே குரல் கொடுக்கவில்லை. எப்படி நீங்கள் தூக்கிலே போடலாம் என்று முஸ்லிம்கள் எங்கேயுமே கொந்தளிக்கவில்லை. ஒரு கண்டன அறிக்கையை கூட பதிவு செய்யவில்லை. சொல்ல போனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பல இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தில் நமக்கு அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அப்சல் குருவுடைய விஷயம் அப்படியா? அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை நியாயமானதா? அவர் உண்மையிலே அந்த குற்றத்திலே சம்பந்தப்பட்டார் என்று நிரூபிக்கப்பட்டதா என்பதை வைத்து பார்க்கும் பொழுதுதான் முஸ்லிம் என்று சொன்னாலே எல்லோரும் வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள். நம்மளை இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்துகிறார்கள் என்பதை அப்சல் குரு சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்க்கலாமா என்பது மாதிரியான ஒரு பூச்சாண்டி காட்டி கொண்டு திரிகிறார்கள். அதாவது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டது. நீதிமன்றம் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும். எனக்கு நிறைய பேர் சொன்னார்கள், கடுமையான தலைப்பு எடுத்திருக்கிறீர்கள்,
நீதிமன்ற அவமதிப்பு போட்டு விடுவார்கள், கவனமா பேசுங்கள் என்றெல்லாம் எனக்கே சில பேர் நினைஞ்சாங்க SMS மூலமாக, மெயில்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக சொன்னார்கள். நீதிமன்ற அவமதிப்பு என்றால் என்னென்று விளங்கவில்லை. எவ்வளவு பெரிய நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் மேடை போட்டு விமர்சிப்பது நீதிமன்ற அவமதிப்பாக ஆகாது. அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவமதிப்பது எப்போது வரும் என்று சொன்னால், அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட மறுப்பதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. ஒரு வீட்டில் நான் குடியிருக்கிறேன், எனக்கு சொந்தம் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லி என்னை வெளியேறு என்று சொன்னால் நான் வெளியேறி விட வேண்டும், அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மேடை போட்டு எனக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பு தப்பு என்று நான் சொல்லலாம், தவறை தவறு என்று விமர்சிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் அது தவறு என்று இருக்குமேயானால் இன்னென்ன தவறை நீதிமன்றம் செய்திருக்கிறது என்று சொல்லுகிற உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தயக்கத்தின் காரணமாகத்தான் அப்சல் குரு விஷயமாக நிறைய பேர் வாய் திறக்க மறுக்கிறார்கள். ஏதாவது பேசினால் கேஸ் போட்டு விடுவார்களோ, பேசினால் வழக்கு வந்து விடுமோ, பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு வந்து விடுமோ, ஒரு காலத்தில் வராது என்று நான் சொல்லவில்லை. நம்ம நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்சி அவர்கள் இப்போதும் மனித உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர் நீதிபதியாக, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கும் பொழுது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய ஓராண்டு நிறைவை ஒட்டி ஒரு விழா நடக்கிறது. அதில் அவர் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு சொல்கிறார், உயர் நீதிமன்றமானாலும் உச்ச நீதிமன்றமானாலும் அவர்களுடைய தீர்ப்பை விமர்சிக்கிற, கேள்வி கேட்கிற உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் தான் சுப்ரீம், மற்றவர்கள் எல்லாம் சேவகர்கள். அது நீதிபதிகளாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சேவகர்கள், மக்களாகிய நீங்கள் தான் எஜமானர்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி பகிரங்கமான ஒரு மேடையில் சொல்கிறார். அப்ப நீதிபதிகள் தவறு செய்திருப்பார்களே, ஆனால் அந்த தவறுகளை நாம் தயக்கம் இல்லாமல் சுட்டிக்காட்ட வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வந்து விடுமோ என்று பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் மௌனம் காக்கிற காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்களை தைரியமாக அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பாபர் மசூதி தீர்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3 பேரை பங்கு வச்சு கொடுத்தான கட்ட பஞ்சாயத்து, அதை விமர்சிக்கலையா? அந்த நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணவில்லையா? அவங்களுடைய அயோக்கியத்தனங்களையும் அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்துகளையும் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதையும் பகிரங்க மேடையில் நாம் பேசவில்லையா? அதற்கு ஏதாவது வழக்கு போட முடியுமா? உன் தீர்ப்பு அப்படி இருக்கிறது, உன் தீர்ப்பு அந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதை விமர்சிக்கத்தான் செய்வோம் என்று நடப்பதற்கு நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது அப்சல் குரு சம்பந்தமாக நீதிமன்றம் செய்த தீர்ப்பு சரியா, நீதிமன்றம் இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டதா, இதை நாம் பரிசீலிக்க இருக்கிறோம். அரசாங்கம், ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் இதை சரியான முறையில் கையாண்டிருக்கிறதா, அதில் பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கிறதா, அதையும் நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது யார் ஆட்சியில் இருந்தார்கள்? வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த வாஜ்பாயுடைய அரசாங்கம் இந்த வழக்கை ஒழுங்காக கையாண்டதா, சரியான முறையில் விசாரித்ததா? இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் முஸ்லிம் என்பதற்காக எப்படியெல்லாம் இவர்கள் வஞ்சிக்கிறார்கள், எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடம் இல்லாத வகையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்னால் நம்ம வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது நாங்கள் தான் வந்து நாட்டை பாதுகாப்போம், காங்கிரஸ்காரர்களை விட நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் எங்களுடைய ஆட்சி தேசத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி தேசபக்திக்கு நாங்கள் தான் ஒட்டுமொத்த குத்தகைதாரர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நாட்டில் மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்தது. இந்த பாராளுமன்ற தாக்குதல் மாத்திரம் இல்லாம நிறைய சம்பவங்கள் நடந்தன. அங்கிருந்து வந்தா தான் என்னுடைய வீரியம் உங்களுக்கு விளங்கும். முதலாவது எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 1998 வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார். பிரதமராக இருக்கிற நேரத்தில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய கார்கில்ங்கிற ஒரு பகுதியில் பாகிஸ்தானில் இருந்து 5000க்கு மேற்பட்டவர்கள் ஊடுருவி வந்து விட்டார்கள். 1998 டிசம்பர் 18 உள்ள வர்றான். 5000 பேருக்கு மேல வர்றான். விரால வரல, பீரங்கிகளோடு வர்றான், கனரக துப்பாக்கிகளோடு வர்றான்,
கையிலிருந்து தாக்கக்கூடிய சிறு ஏவுகணைகளோடு வர்றான். வந்து கார்கில் மலை பகுதிகளில் ஏறி குடியமர்ந்து கொள்கிறான். அப்ப நம்ம நாட்டில் ராணுவம் இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. இவங்கெல்லாம் கண்ணில் மண்ணை தூவிட்டு இன்னொரு நாட்டுக்காரன் இந்தியாவுக்குள்ள வர்றான், பாகிஸ்தான்காரன் வர்றான். எவ்வளவு தூரம் வர்றான்? ஒரு 10 அடியா, ஒரு 100 அடியா, பல 100 மைல் வர்றான். இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கார்கில் என்பது என்ன இருக்குது, எல்லையிலிருந்து எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பல 100 மைல்கள் தொலைவு, பல 100 மைல்கள் தாண்டி பீரங்கியோட வர்றான். நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல. வாஜ்பாய் காலத்தில் பெரிய பெரிய துப்பாக்கியில கொண்டு வர்றான், நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல. வந்தால் கையிலிருந்து தாக்கக்கூடிய ஏவுகணையில கொண்டு வர்றான், நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல. நம்ம நாட்டு உளவுத்துறைக்கு தேசத்தை பாதுகாக்கிறாங்களாம். தேசத்தை பாதுகாக்கிறதுல கோட்டை விட்ட இந்த கயவர்கள் எல்லாம் நம்மள தேச உறவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உள்ள வந்துட்டானா, வந்தா இவனுக்குமே தெரியல. 1998 டிசம்பர் 18 வர்றான். 1999 ஆண்டு மே மாசம் 3ஆம் தேதி ஒரு ஆடு மேய்க்கிறவன், என்னடா பீரங்கி எல்லாம் வச்சு மேல நிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போய் ராணுவத்தில் சொல்றான். எவ்வளவு நாள் கணக்கு பண்ணிக்கிறங்க, 1998 டிசம்பருக்கும் 99 மே மாசத்துக்கு எடுத்துக்கிறங்க. 6 மாத காலமாக அவன் நம்ம நாட்டு எல்லையில உட்கார்ந்து சோறாக்கி தின்னுட்டு இருக்கிறான், ஆயுதங்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வாஜ்பாய்க்கு தெரியல, ஜனாதிபதிக்கு தெரியல, அமைச்சர்களுக்கு தெரியல, பார்லிமெண்ட்டுக்கு தெரியல, ராணுவத்துக்கு தெரியல, பாதுகாப்பு படைக்கு தெரியல, காஷ்மீரில் உள்ள போலீஸுக்கு தெரியல, உளவுத்துறை ஐபிக்கு தெரியல, சிபிஐக்கு தெரியல, ராவுக்கு தெரியல. இவ்வளவு அமைப்பை வச்சுக்கிட்டு பணம் காட்டிக்கிற உலக வல்லரசுங்கிறிய இவ்வளவு பேர்ல கண்ணில் மண்ணை தூவிட்டு வந்து 6 மாச காலம் இந்தியாவுக்கு உள்ள, அதான் இங்கே இருந்து சென்னைக்குள்ள நுழைஞ்சு மதுரை வரைக்கும் போயிட்டான்னு வைங்களேன். அம்புட்டு தூரம் போற வரைக்கும் திறந்த வீட்டில் நாய் போற மாதிரி வந்திருக்கான். திறந்து போட்டிருக்காங்க நாட்டை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல திறந்து வைத்திருக்கிறார்கள். உள்ள வந்துட்டான். அதுக்கு பிறகு படம் திரட்டிட்டு போய் உள்நாட்டுக்குள்ள சண்டை, அவனை விரட்டுறதுக்கு சண்டை நடக்கும் உள்நாட்டுக்குள்ளேயே. அப்புறமேல அவங்களை விரட்டி அடிச்சு ஓடி போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். உடனே கார்கில் வீரர், வாஜ்பாய்க்கு என்ன பேரு, கார்கில் வீரர். அவன் சட்டி அவனை கிழிச்சுக்கிட்டு அவனை தச்சாண்டு வைங்க, அழகா தச்சுட்டான்னு சொல்லுவோம். அட உள்ள ஏண்டா விட்டான்னு கேட்கறதுக்கு பதிலா விரட்டிட்டாராம். அட விரட்டினது ஒரு ஆடு மேய்க்கிறவன் சொல்லாட்டி விரட்டிருப்பியா? உள்ள விட்டுட்டியடா. ஒருத்தன் கையை வெட்டி போட்டு அவனை சிகிச்சை பண்ணாண்டா. சிகிச்சையை பேசணுமா, கையை வெட்டினதை பேசணுமா? அப்ப இவர் கார்கில் நாயகன் சொன்னாங்க. அப்ப தேசத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சி அப்ப இருந்தது. இந்த பார்லிமெண்ட் தாக்கல் நடக்கும் பொழுது நல்ல ஒரு தேச பக்தியாளனா என்ன செஞ்சிருக்கானே, உள்ள விட்டவன் யார், அந்த இடத்துல பாதுகாக்க தவறின அதிகாரி யார், லஞ்சம் வாங்கிட்டு உள்ள விட்டவன் யார், அந்த போலீஸ் என்ன செஞ்சான், அந்த ராணுவத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? இவ்வளவு நடந்து பெரிய சேதம் ஏற்பட்டு இந்திய ராணுவத்தில் பலர் கொல்லப்பட்டு அவனும் கொல்லப்பட்டு கடைசியா வந்து வெளியேற்றி விட்டார்கள், கார்கில கைப்பற்றி கொண்டார்கள். அது ஒரு விஷயம். இவ்வளவு நடந்ததற்கு வாஜ்பாயுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எப்படா நம்ம எல்லைக்குள்ள விட்டீங்க என்ற ஒரு கேள்வி கேட்டுச்சா? அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா? இல்ல. அப்ப இந்த கார்கில்ல என்ன காட்டுகிறது என்று சொன்னால், எது நடந்தாலும் அதனுடைய வேரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அன்றைக்கு இருக்கவில்லை. தெரியுதா? கார்கில்ல தெரியுதா? அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, இந்த கார்கில்ல ஊடுருனாங்கல்ல, அந்த நேரத்தில் முஷர்ரப் இருந்தார்ல, பாகிஸ்தான் அதிபரா, அவர் அப்ப தளபதியா இருக்கிறார். அப்ப அதிபரா இருக்கல, அவன் வந்துட்டு போயிருக்காங்க கார்கிலுக்குள்ள. முந்த நாள் சொல்றாங்க, முன்னாள் ராணுவ தளபதி நம்ம தளபதி சொல்றாரு, முஷர்ரப்புடைய தைரியத்தை பாராட்டணும். அவர் 11 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் வந்து ஒரு நாள் பூரா இந்திய எல்லைக்குள்ள தங்கி இருந்துட்டு போனான். அவன் தைரியசாலி. ராணுவ தளபதியே உள்ள வர்றான பாருங்க, இந்திய எல்லைக்குள்ள உள்ள வந்து 11 கிலோமீட்டர் வந்து தங்கிட்டு போயிருக்கிறான். இவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் நம்ம நாட்டினுடைய செட்டப் இருக்கிறது. வெளியில பந்தா காட்டிட்டு இருக்கிறோம். பல வலிமையான ராணுவம், அடுத்த வல்லரசு நாங்க தாண்டு. உங்க அடுத்த வல்லரசு லட்சணம் எதுல தெரிஞ்சு? கார்கில்ல தெரிந்தது. கார்கில் முடிஞ்சா இது 98 நடக்குதுங்க. அடுத்த வருஷத்துக்கு ஒன்று வேணும்ல. அடுத்த வருஷம் என்ன ஆகுது? இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை அப்படி கடத்திட்டு போயிட்டாங்க. அதுல முக்கியமான இந்திய பிரமுகர்களுடைய குடும்பத்தாரெல்லாம் பயணம் செய்யறாங்க. பாகிஸ்தான்ல உள்ள ஒரு தீவிரவாத குழு கடத்தி கொண்டு போய்
அங்கேருந்து பஞ்சாப்ல இறக்கி, அங்கேருந்து லாகூரில் இறக்கி, லாகூர்லேருந்து கண்டஹாரில் இறக்கி, இப்படியே என்ன செய்கிறான், தண்ணி காட்டுறாங்க. விடுதலை செய்ய சொல்லி இந்தியா பேச்சு நடத்துது. அவன் என்ன செய்கிறான், எங்கள் நாட்டை சேர்ந்த சில பேர் உங்கள் சிறையில் இருக்கிறார்கள், அவங்கள விடுவிச்சால்தான் நாங்கள் இந்த விமானத்தில் உள்ளவர்களை வெளியப்போம், இல்லைன்னா விமானத்தை குண்டு வச்சு தகர்த்துருவோம், எல்லாரும் காலி, நாங்கள் செத்துருவோம், இருக்கிறவர்கள்லாம் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், பேரம் பேசுறான். நம்ம நாட்டை பாதுகாக்க வர்ற வாஜ்பாய் என்ன செஞ்சாங்க, உள்ள நுழைஞ்சு அதிரடியா புகுந்து ஏதாவது செஞ்சு காப்பாத்திட்டு வரணுமா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்தி யாரையெல்லாம் அனுப்புன்னு கேட்டாங்களோ அம்புட்டு பேரையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஜஸ்வந்த்சிங் இருந்தார்ல உள்துறை மந்திரி, அவர் தலைமையில் ஒரு விமானத்தில் அனுப்பி வச்சு அவங்க கேட்டாலும் கொண்டு ஒப்படைச்சிட்டு விமானத்தை கூட்டிட்டு வந்தார். எங்க இங்கிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போய் விமானத்தில் போய் அவர்கள் கேட்ட ஆட்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டு அவங்கள தப்பிச்சு போறதுக்கு ஒரு ஏற்பாடுலாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் அவன் விமானத்தில் வெளியேற்றான். விமானத்தை கூட்டி கொண்டு மக்களை காப்பாற்றிட்டு வந்தாங்க. அப்ப இதுல என்ன வழங்குறது, இந்தியாவுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி வாஜ்பாயுடைய பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரம் அவர்களுக்கு விமானத்தை கடத்தினாலும் பெரிய பிரச்சனை இல்லை, இவ்வளவு பெரிய தீவிரவாதி விடுதலை செய்யலாமா அதை பத்தி ஒரு கவலை இல்லை, நாட்டுக்குள்ள புகுந்து வந்துட்டான் அதை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் பாராளுமன்றத்தில் 2001 அப்போ வாஜ்பாய் ஆட்சி தான், 98 வாஜ்பாய் ஆட்சி தான், 99 வாஜ்பாய் ஆட்சி தான், 2001 பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, நாடாளுமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது. நாடாளுமன்றமே பொதுவாக பாதுகாப்பான ஒரு இடம்ங்க. நாடாளுமன்ற கூட்டம் நடந்தால் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு, ஒரு எம்பி கூட சும்மா உள்ள போயிட முடியாது, அவ்வளவு செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு இடம். அப்ப நாடாளுமன்ற பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கிறது, உள்ளக வாஜ்பாய் இருக்கிறாரு, உள்ள அத்வானி இருக்கிறாரு, 540 எம்பிக்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 400 பேராச்சும் இருந்திருப்பான். அப்ப எல்லா எம்பிக்களும் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கிறது, விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அம்பாஸ்டர் கார்ல வர்றாங்க. இவ்வளவையும் தாண்டி அம்பாஸ்டர் கார் வருது, எவ்வளவு தாண்டி, உள்ள வெடிகுண்டுகளோடவும் பார்லிமெண்ட், இவங்க சொல்ற கதையில் அப்படிதான் சொல்லப்படுகிறது, பார்லிமெண்டையே தகர்க்கக்கூடிய பயங்கர சாதனங்களோடவும் ஒரு வெள்ளையினர் அம்பாஸ்டர் கார்ல வந்து என்ன செய்யறாங்க, இறங்கு ஒரு கூட்டம் இறங்கி பார்லிமெண்ட் இறங்கி என்ன செய்யறான், காவலர்கள் அப்பதான் தடுக்கிறாங்க. அதுக்கு முந்தி உள்ளவன் எனக்கு தெரியல, பார்லிமெண்ட் உள்ள போகும்போது மட்டும்தான் காவல் இருக்கு, அது 7 அடுக்கு பாதுகாப்பு உள்ள இடம், இதை தாண்டாது அதை தாண்டாது அதை தாண்டாது 6 அடுக்கு தாண்டி வந்துட்டாங்க. 6 அடுக்க தாண்டி ஒரு சேதமும் இல்லாம ஒரு டயரை கூட சுடாம அவன் பாட்டுக்கு சர்ன்னு நினைச்சான், ஒரு சிதம்பரம் வர்ற மாதிரி வந்துட்டான் உள்ள. அவர் தான் பார்லிமெண்ட்ல இப்படி வர முடியும், ஒரு பிரதமர் வர்ற மாதிரி நினைச்சிட்டான், சரசன்னு கிட்ட வந்துட்டான். இறங்கிட்டு பார்த்தாதான் வேற ஆட்களை தெரியுது. அப்ப என்ன செய்யறாங்க, சண்டை நடக்கிறது. நம்ம பாதுகாப்பு படையில உள்ளவர், பாதுகாப்பு படையில அவன் சொல்றான், இவன் சொல்றாங்க, 5 பேர் ஸ்பாட் அவுட், தாக்குதல் நடத்த வந்தாங்க இல்லையா, 5 பேர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. அப்ப வந்தது 5 பேருங்கிறான், 5 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த 5 பேர்ல அப்சல் குரு இல்லை, அல்ல கவனிக்கணும், 5 பேர் கொல்லப்பட்டான்ல, அவ்வளவுதான் வந்தான். வந்தது 5 பேர் என்று சொன்னால் பாராளுமன்ற தாக்கல் நடத்தியவர்களுடைய கதை முடிந்து விட்டது. நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்காமலேயே இந்தியாவுடைய ராணுவமும் பாதுகாப்பு படையும் தீர்ப்பு அளித்து முடித்து விட்டது, அந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டது, கதை முடிந்து விட்டது. இதுதான் அந்த சம்பவம். இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த கேவலத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி இதுல பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிற. முதல் விஷயம் என்ன, இவ்வளவு பெரிய தாக்கல் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த தாக்கல் நடத்துறவன் யார், அந்த 5 பேர் பாடி இருக்குல்ல, அந்த 5 பேர் யார்? இன்னைக்கு தூக்கு தண்டனையில் அப்சல் குரு போட்ட பிறகு இந்த தேதி வரைக்கும் 5 பேர் யார் என்பது எவனுக்கும் தெரியவில்லை. இந்தியாவுடைய ராணுவத்துக்கு தெரியவில்லை, பார்லிமெண்ட்டுக்கு தெரியவில்லை, நீதிபதிகளுக்கு தெரியவில்லை, உலகத்தில் உள்ள எவனுக்கும் தெரியவில்லை. 5 பேர் யாரு, அவன் அப்பன் பேர் என்ன, எந்த ஊருக்காரன், அவன் பாகிஸ்தான் காரனானா, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கா, எந்த ஒரு விவரமும் இல்லாம 5 பேர் இறந்திருக்கிறாங்க. அவன் யாரு என்பதை இந்திய அரசாங்கம் விசாரிக்கவே இல்லை. எதை விசாரிக்கணும், முதல்ல இந்த 5 பேர் யார் என்று விசாரிக்கணும். அப்ப அந்த 5 பேர் யார் என்று விசாரிக்கவில்லை என்று சொன்னால் அதில் நமக்கு சந்தேகம் வருகிறது. விசாரிக்க கூடாது என்பதற்காகவே அவர்கள் விசாரிக்கவில்லை. இது நல்லா விளங்கிக்கணும். அப்சல் குரு அதுல இல்ல, வந்த 5 பேர் காலி. அடுத்து என்ன தெரியுமா, உண்மையில வந்து 5 இல்ல, உண்மையா வந்து எத்தனை பேரு, 6 பேர். 6 பேர் எப்படி தெரிகிறது,
நாடாளுமன்றத்தில் கேமரா இருக்கிறது, சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறார்கள். அந்த கேமராவுடைய ரெக்கார்டில் வந்து 6 பேர் தாக்க வர்றாங்க, 5 பேர் கொல்லப்படுறாங்க, ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். அவன் யார்? அந்த ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு தெரியல. யார் அது? அது பிஜேபி காரனா? மக்களுடைய ஊழலை திசை திருப்புவதற்கு அவன் அந்த செட்டப் பண்ணானா? அந்த ஒருத்தன் யார்? அந்த 5 பேர் யார் என்பதையும் கண்டுபிடிக்கல இன்னைக்கு வரைக்கும். இந்த உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து, அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த 5 ஒரு கொலை செய்யப்பட்ட அவன் யாருன்னு சொல்லணுமா இல்லையாங்க? 5 பேர் யாருங்கிற உலகம் தெரியவே இல்லை. 5 பாடி எவ்வளவுதான், அவன் யாரு தெரியாது. சரி, 5 பேர் தெரியல. இன்னும் ஒருத்தன் வந்தான்ல, 6வது, அவன் தப்பிச்சுட்டான்ல, இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிக்கல. இல்ல, அவன் யார்? அவனை பத்தின ஒரு விஷயத்தை ஏன் நீதிமன்றத்தை இவங்க சொல்லல? 6 பேர் வந்தார்கள் சொல்லவே இல்லை. இந்த கேமராவில் உள்ள பதிவை அவர்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கவே இல்லை அரசாங்கம். அப்ப அந்த 6வது ஆள் தப்பிச்சு போன ஒன்று வெளிவரக்கூடாது என்று அன்றைய வாஜ்பாய் அரசாங்கம் ஏன் நினைத்தது? அந்த ஒருவன் யார் என்று தெரிந்தால் தானே அதனுடைய வேறு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒருத்தன் யாருங்க? கேமரா விட்டுங்க. காங்கிரசினுடைய பேச்சாளராக இருந்த பிரியரஞ்சன் தாஸ் முன்சி என்பவர் சொல்றார், நான் வெளியே வரும்போது என் கண்ணால் 6 பேரை பார்த்தேன்கிறார். கேமராவிலே 6 இருக்கிறது, அவரும் 6 பேரை பார்த்தேங்கிறாரு. பாடி 5 கிடக்கிறது, இன்னும் 1 எங்க? 5 பாடி தாண்டா கிடக்கிறது, இன்னொரு ஆள் எங்க? அப்ப நாடாளுமன்றத்தை வந்து 6 பேர் தாக்கி இருக்கிறான், 5 பேர் தான் தாக்கினார்கள் என்று கோர்ட்ல என்ன செய்யறாங்க? வழக்கு தொடுக்கிறாங்க. சரி, இந்த 5 பேர் தாக்கினான்னா ஒரு கார்ல வந்தான்ல, அம்பாஸ்டர், வெள்ளை நிற அம்பாஸ்டர் கார்ல வந்தான்ல, அந்த கார் யார் காரு? அது எங்க பதிவானது? அது யார் வாங்கினது? இவங்களுக்கு யார் கொடுத்தது? திருடிட்டு வந்த காரா அல்ல காசு கொடுத்து வாங்கின காரா? காரை வந்து வழக்கில் சம்பந்தப்பட்டா வழக்கில் அந்த காரை பத்தி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இவங்களுடைய புலனாய்வு லட்சணம் நாட்டை எங்க போய் விடுமோன்னு பயமா இருக்கிறது. 5 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க துப்பு இல்லாத கேடுகட்ட ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. கேடுகட்ட ஆட்சியாளர்கள், கேடுகட்ட உளவுத்துறை, திறமையற்ற அதிகாரிகள், 5 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க துப்பு இல்லாதவர்கள் நாடு இருந்தால் அது என்ன கதிக்கு ஆளாகும்? தப்பிச்சு போன ஒருத்தர் யார்? அதையும் கண்டுபிடிக்க வக்கில்லை. கார் யாருடையது? எங்க வாங்கினா? அதை பத்தி கோர்ட்ல சொல்லவே இல்லை, காரை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, 5 பேர் யார் என்பது தெரியக்கூடாது என்பதில் அரசாங்கமும் அதிகாரிகளும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். தப்பிச்சு போன ஒருத்தன் யார் என்பது தெரியக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். அதுபோக அந்த கார் எங்க? காரை கண்டுபிடிச்சா வேற கண்டுபிடிக்கலாம்ல இல்லையா? ஒரு காரை கண்டுபிடிச்சா இங்க வாங்க, உனக்கு யாரு, உனக்கு யாரு, உனக்கு யாரு, உனக்கு யாருன்னா ஒரு கேங்கே பிடிக்கலாம். இதை செஞ்சவன் ஒருத்தன் செஞ்சிருக்க மாட்டான். பின்னாடி இருந்தவன் யார் என்பதற்கு வேற கண்டுபிடிப்பதாக இருந்தால் அந்த காரை கண்டுபிடிக்கணும். அம்பாஸ்டர் கார் வந்தது எல்லாருக்கும் தெரிகிறது. அம்பாஸ்டர் கார்லாம் வந்தான்னு சொல்லி அதை கேஸ்லையும் சொல்றான். அம்பாஸ்டர் காரை பத்தி ஒரு துப்பும் துலக்கல. இந்த தூக்கு தண்டனை வழங்கின நீதிமான்கள் கேட்கவே இல்லை இதை பத்தி. எங்கடா 6வது ஆள் எங்கடா? காருடைய விவரம் எங்கடா? இந்த காருக்கு உள்ள பின்னாடி உள்ள ஏன்டா கண்டுபிடிக்கல? இதை பத்தி நீதிமன்றங்கள் கேட்கவே இல்லை. அப்ப என்ன விளங்குதுன்னா, அந்த வழக்கில் வந்து பல உண்மைகளை இருட்டடிப்பு செய்வதில் உளவுத்துறையும் அரசாங்கமும், வாஜ்பாய் பிஜேபி அரசாங்கமும் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப அப்சல் குருக்கு வருவோம். அப்சல் குரு வந்து அவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குது, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறான்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? என்னை ஒரு வழக்கில் சேர்க்கிற ஆதாரம் வேணுமில்லைங்க? அதுக்கு ஆதாரம் என்ன? 2 ஆதாரங்களை அந்த டெல்லி போலீசார் வந்து நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. 2 ஆதாரம் தான். ஒரு ஆதாரம் அவர் பயன்படுத்தினதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிம் கார்டு, ஒரு ஆதாரம். 2வது ஆதாரம் அப்சல் குருவை கொடுத்த வாக்குமூலம். அப்சல் குருவை என்ன செய்யறாரு? வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த மாதிரி 2 வைத்துக் கொண்டுதான் வழக்கு நடத்துகிறார்கள். அப்சல் குருவை ஒத்துக்கொண்டாரு. என்ன ஒத்துக்கொண்டாரு? இங்கதான் மருந்து வாங்கணும், இங்கதான் வெடி மருந்து வாங்கணும், இங்கதான் அதை வாங்கணும், இங்கதான் இதை வாங்கணும், இங்கதான் இந்த கணக்கில் மிக்ஸ் பண்ணணும், இந்த இடத்துல தயார் பண்ணும் என்றெல்லாம் அவர் அந்த ஸ்டோரி எப்படி ரொம்ப அற்புதமான ஆங்கில நடையில் அவர் சொல்ற மாதிரி வாக்குமூலத்தை எழுதி கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப அப்சல் குருவை ஒத்துக்கிட்டாருங்கிறது இருக்குல்ல, இதான் ஒரு பெரிய ஆதாரம் கோர்ட்ல வைக்கப்படுகிறது. ஆனா நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? போலீஸார்ட்ட கொடுக்கிற வாக்குமூலம் ஆதாரமா எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்? நான் ஒரு சிபிஐ ஆபீசரா இருந்தேன்னு வைங்க,
நான் போய் சோனியாவை இழுத்துக்கிட்டு போய் நான் தான் கொண்டேன், என் புருஷனை கொண்டேன்னு எழுதி வாங்கிட முடியும். ராஜீவ் காந்தியை கொள்றதுக்கு நான் தான் பணம் கொடுத்து நான் தான் கொல்ல சொன்னேன் அப்படின்னு சோனியாவை வாங்க முடியுமா? முடியாதா? நான் ஆட்சியில் இருந்தால், நான் அதிகாரத்தில் இருந்தால், நான் இந்த சிபிஐ ஆபீசராக இருந்தால், நான் வந்து இத்தாலியிலிருந்து வந்தாலே நாட்டு ஆளுன்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் தான் செஞ்சேன் அப்படி வாங்கலாமா இல்லையா? அத்வானிட்ட வாங்கலாமா இல்லையா? வாஜ்பாயிட்ட வாங்க முடியுமா இல்லையா? அப்ப போலீஸ்காரர்கள்ட்ட கொடுக்கிற வாக்குமூலம் செல்லாதுங்கிறது இதுவரைக்கும் நாட்டில் உள்ள நடைமுறை. போலீஸ்காரன் எதை வேண்டாலும் எழுதி வாக்குமூலம் கையெழுத்து போடுறாமா, உன் பொண்டாட்டி கொன்றுவேன்பா, உன் பிள்ளைய கொன்றுவேன்பா, உன்னை மாதிரி இன்னும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா, இப்படி பயம் காட்டினால் எவன் வேண்டுமானாலும் வாக்குமூலம் கொடுப்பான். யாரிடம் வேண்டுமானாலும் எந்த வாக்குமூலத்தையும் வாங்கலாம். அவன் செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் வெளியிலிருந்து கொண்டாந்து காட்டணுமே தவிர அவனுடைய வாக்குமூலத்தையே அவனுடைய ஆதாரமாக என்ன செய்ய முடியாது, காட்டம். இதுதான் சட்டம், இதுதான் நீதி நெறிமுறை. உலக நாடுகள் முழுவதும் இதுதான் சட்டம். அப்ப அப்சல் குரு வந்து அவனை சொல்ல வைக்கிறான். எப்படி? எனக்கு அவர்களை தெரியும், அவர்கள் வந்து தொடர்பு கொண்டார்கள், அதை வாங்க சொன்னார்கள், நான் தான் அது செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இது செஞ்சு கொடுத்தேன், இவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ அதையெல்லாம் எழுதி அப்சல் குரு சொன்னதாக என்ன செஞ்சான், கோர்ட்டில் சொன்னான். இது பெரிய ஆதாரம். அவன் கொடுத்த வாக்கு மூலம் ஒரு ஆதாரம். அதே நேரத்தில் அந்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டா இது ஏற்றுக்கொள்ள முடியாது, தள்ளிருச்சு. நல்லா கவனிக்கணும். அப்சல் குருக்கு எதிராக போலீஸ் வச்ச விஷயம் என்னது? இந்த வாக்குமூலத்தை வைக்கிறாங்க. நீதிபதி என்ன செய்யறாரு? வாக்குமூலம் ஏற்றுக்கிற இயலாது, வாக்குமூலத்தில் நிறைய முரண்பாடு இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, அவருக்கு எதிராக அவர் கொடுத்த வாக்குமூலத்தை ஆதாரமா ஒத்துக்கொள்ள முடியாது என்று அந்த தீர்ப்பில் சொல்லிட்டார். அப்ப அப்சல் குருக்கு எதிராக போலீசார் வைத்த ஆதாரம் இல்லை, ஆயிடுச்சா, முடிஞ்சு. ஒரு ஆதாரம். அடுத்து என்ன ஆதாரம் வைக்கிறாங்க? அப்சல் குரு சிம் நம்பர்லாம் சொல்றாங்க. என்ன நம்பர்னு கேட்டா 9811489429 இந்த நம்பர் அப்சல் குரு வந்து வச்சிருந்தாரு. இந்த நம்பரில் இருந்து அந்த தீவிரவாதிகளுக்கு பேசியிருக்கிறாங்க. அப்சல் குரு வச்சு இருந்த இந்த போன் நம்பர்ல இருந்து யாருக்கு பேசியிருக்காங்களா? அந்த தாக்குதல் பண்ணாங்க 5 பேர், அவங்க கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இந்த போன் நம்பர்ல இருந்து பேசப்பட்டிருக்கிறது. அது பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்தில் அந்த சிம் கார்டையும் காட்டுறாங்க. சரி, இந்த சிம் கார்டை வந்து இந்த நம்பர் வந்து இவர் தான் வச்சிருந்தான்னு காட்டணும்ல. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தனை வந்து கமல் கிஷோர், அவன் வந்து சிம் கார்டு விற்கிறவன், சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கார்டெல்லாம் விற்கிற ஒரு ஏஜென்ட். அவன் வந்து சொல்றான், கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுக்குறான். எப்படி? நான் தான் இவருக்கு அந்த சிம் கார்டை விற்றேன். அப்சல் குருவை காட்டி இந்த நம்பர் உள்ள சிம் கார்டை வந்து நான் தான் விற்றேன். எப்போ விற்றேன்? டிசம்பர் 4ஆம் தேதி விற்றேன். என்ன சொல்றான் அவன்? டிசம்பர் 4ஆம் தேதி விற்றேன். அதுக்கு பிறகு அந்த தாக்குதல் நடத்த பயன்படுத்திட்டாங்க என்பதற்காக அந்த வாக்குமூலத்தை சொல்றாங்க. ஆனா அந்த சிம் கார்டுடைய ரெக்கார்டை எடுத்து பார்க்கும் பொழுது இவன் எப்போ வித்தேங்கிறான்? டிசம்பர்ல வித்தேங்கிறான். நவம்பர் மாதம் 6ல் இருந்தே அந்த சிம் கார்டு யூஸ்ல இருக்கிறது. டிசம்பர்ல கார்டை புதுசாக விற்கிறான். டிசம்பர்ல வித்தா அதுக்கு முந்தின மாசத்துல எப்படி யூஸ் பண்ண முடியும்? டிசம்பர்ல கார்டு வித்தேங்கிறான். டிசம்பர் மாதம் நான் தான் இந்த கார்டை வித்தேன்னு போலீஸ் பொய்யா சொல்ல வைக்குது. ஆனால் அந்த கார்டு எப்போ இருந்து பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த கார்டு அப்சல் குருட்ட பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னு சொன்னா இவன் போய் தான் வித்த, தீவிரவாதிக்கு வித்தான்னு சொல்றானே, அது பொய் என்று நீதிமன்றத்தில் நிரூபணம் ஆகுது. சிம் கார்டை வச்சு தானே பிடிச்சிங்க. அந்த சிம் கார்டை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, என்னைக்கு அந்த சிம் கார்டை வித்ததாக சொல்கிறானோ அந்த தேதிக்கு முன்னாடியே அந்த சிம் கார்டு வந்து இவற்றை இருந்திருக்கிறது, பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அப்ப போனை வச்சு பேசினா நீங்கள பொய்யா போச்சா இல்லையா? அதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் போன் பேசப்பட்டுச்சு, எந்த நம்பர் இப்ப சொன்ன ஒரு நம்பரு, அந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் போன் பேசப்பட்டுச்சுங்கிற ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் அதையும் கோர்ட்ல கொடுக்குறாங்க. நம்ம பில்லு வரும்ல, எந்தெந்த ஊர்ல எத்தனை மணிக்கு பேசணும்னு, அந்த மாதிரி பில். அது அந்த பில்லை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு இடங்களுக்கு இந்த நம்பர்ல இருந்து பேசப்பட்டிருக்குது அப்படின்னு கோர்ட்ல என்ன செய்யறாங்க, தாக்கல் பண்றாங்க போலீஸ். அப்ப தாக்கல் பண்ண பிறகு அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா பெரிய கூத்தது, செட்டிங் பண்ணிருக்காண்டு கோர்ட்லயே அம்பலமாச்சு. எப்படி அம்பலமாகுது? ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் 2 பேருக்கு பேச இயலுமா?
இப்போ 8:20க்கு என் நம்பர்ல இருந்து பேசுறேன். 8:20க்கு இவருக்கு பேசும்போது இவருக்கு பேச முடியுமா? பேச முடியாது. பேசுறது ஒரு நம்பரு, ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் 2 பேருக்கு பேசப்படுற மாதிரி ரெக்கார்டு காட்டுது. அந்த பில்லு என்ன காட்டுதுன்னு கேட்டா 7:20க்கு அவருக்கும் பேசியிருக்கிறாரு, 7:20க்கு இவருக்கும் பேசியிருக்கிறாரு என்று காட்டுகிறது. சரி, அது கூட ஏதோ கான்ஃபரன்ஸ் மெத்தட்ல ஒரு நேரத்தில் 2 பேருக்கு அடிச்சு பேசியிருப்பாருன்னு பார்த்தா, இந்த ஒரு போன்ல இருந்து பேசியிருக்கான்ல, ஒரு கார்டுல இருந்து, ஒரு சிம் கார்டுல இருந்து பேசியிருக்கான்ல, இந்த சிம் கார்டுல இருந்து பேசின எடுத்து பார்த்தா 2 போன் வேற வேறையா இருக்கிறது. இந்த ஒரு நம்பரை போன்ல ஒரு நம்பர் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, IMEI நம்பர்னு. என் போனுக்கு ஒரு நம்பர், உங்க போனுக்கு ஒரு நம்பர், ஒவ்வொரு போனுக்கும் தனித்தனி நம்பர் இருக்கிறது. அந்த நம்பரை வச்சு கார்டை வச்சு யாருடையும் கண்டுபிடிக்கலாம். அந்த கார்டு எந்த போன்ல இருந்து பேசப்பட்டது என்பதை வைத்து போன் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது நோக்கியாவா, அது வந்து ஐபோனா, அல்லது சைனா போன் வரைக்கும் வந்துருச்சு எல்லாமே. அப்ப என்ன காட்டுதுன்னு கேட்டா, ஒரு நம்பர்ல இருந்து 2 பேருக்கு பேசுறான். அந்த ஒரு போன்ல ஒரு நம்பரை 2 போன்ல போடப்பட்டிருக்கிறது. ஒரே நம்பரு 2 போன்ல போடப்பட்டு பேசப்படுகிறது. ஒண்ணுக்கு போனது வேற IMEI நம்பரை காட்டுது, இன்னொன்னு வந்து இன்னொன்னு காட்டுது. அப்ப இதை வச்சு நீதிமன்றத்தில் என்ன நிரூபணம் ஆச்சுன்னு சொன்னா, இது போலியா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இவனை சிக்க வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு போன் நம்பர் இவனுடைய போன் நம்பரா இருக்கும் பொழுது இன்னொரு IMEI நம்பர் கொண்ட போன்ல அதை போட்டு இவங்களா பேசி இவங்களா ரெக்கார்ட் டூப்ளிகேட் அரசாங்கம் தயாரிக்கலாம். அரசாங்கம் நினைத்தால் ஒரே நம்பர்ல இன்னொன்று வாங்க முடியும். அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அப்சல் குருவுடைய அதே நம்பரை இவர்கள் வாங்கி வேற ஒரு போன்ல போட்டு இவர்களே சில நம்பர்களுக்கு அந்த டயல் பண்ணி அதை ரெக்கார்டு பண்ணி பில் எடுத்திருக்கிறார்கள். அப்ப இது போலின்னு தெரியும் பொழுது சிம் கார்டை வச்சு இவன் எப்படி குற்றவாளிங்கிறது? சிம் கார்டு வித்தவன் சொல்றதும் பொய்யா போச்சு. அந்த சிம் கார்டுக்கு பில்லு காட்டுறான பேப்பர் பில்லு, அந்த பேப்பர் பில்லை வச்சு பார்த்தால் கூட நீதிமன்றத்தில் இவனுக்கு எதிராக அப்சல் குருக்கு எதிராக வைத்த 2 வெயிட்டான ஆதாரங்கள் அடிபட்டு போச்சுங்க. அப்ப இவன் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வந்தான்? பார்லிமெண்ட் தாக்குதல் இவன் வாக்கு மூலம் ஏத்துக்கிறேன்னு கோர்ட்டு சொல்லிருச்சு. சிம் கார்டு மேட்டர் அடிபட்டு போச்சு. அடுத்து என்ன தெரியுமா? இவனை வந்து காஷ்மீர்ல வச்சு பிடிக்கிறாங்க. யார? அப்சல் குரு பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அவரிடமிருந்து கணினி கம்ப்யூட்டரை கைப்பற்றுறாங்களாம், அவரிடமிருந்து ஒரு செல்போனை கைப்பற்றுறோம் அப்படின்னு ரெக்கார்டு பண்றாங்க. நம்ம நாட்டில் உள்ள சட்ட பிரகாரம் என்னிடத்திலிருந்து ஒரு பொருளை கைப்பற்றினாங்கன்னு சொன்னா எந்த இடத்துல கைப்பற்றுறாங்களோ அந்த இடத்துல ஒரு பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு சாட்சியா போட்டு கைப்பற்றின ஆதாரமா போட்டு என்ன செய்யணும், அங்கே ரெக்கார்டு பண்ணணும். காஷ்மீர்ல இவரை பிடிக்கும் பொழுது இவர்கிட்ட கம்ப்யூட்டர் கைப்பற்றப்பட்டிருந்தால், இவரிடமிருந்து போன் கைப்பற்றப்பட்டு இருந்தால், எங்க பிடிச்சாங்களோ காஷ்மீர்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு வச்சு இந்த பாரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறாரு, நாங்க கைப்பற்றுறோம், போன் வச்சிருக்கிறார் கைப்பற்றுறோம், எங்க கஸ்டடியில் இருக்குது என்று எழுதி கையெழுத்து போட்டு கவர்மெண்ட்ல ரெக்கார்டு கொடுக்க வேண்டும். இவங்க கோர்ட்ல அப்சல்ட்ட கைப்பற்றணும் கம்ப்யூட்டருங்கிறான், அப்சல்ட்ட கைப்பற்றணும் போனை கைப்பற்றணுங்கிறான். இந்த போனும் கம்ப்யூட்டரும் வந்து எங்கடா ரெக்கார்டு எங்கடான்னு கேட்டா டெல்லியில கொண்டு வந்து வைத்துக்கொண்டு, டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்துக்கொண்டு, டெல்லியில ஏற்கனவே ஒரு குற்றவாளியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அவன் முன்னிலையில் சாட்சியா போட்டு இவர்கிட்ட கைப்பற்றினா எழுதுறாங்க. டெல்லி போலீஸ் ஸ்டேஷன், டெல்லி போலீஸார் தான் இதை விசாரிக்கிறாங்க. டெல்லி போலீஸார் விசாரிக்கும் பொழுது கம்ப்யூட்டரை இவங்கள செட்டப் பண்ணி செல்போனை செட்டப் பண்ணி கைப்பற்றினதாக கையெழுத்து போட்டு வாங்கினதா மேட்ரு. டெல்லியில காஷ்மீர்ல கைப்பற்றி இருந்தார்களே ஆனால் அவனை பிடிக்கும் பொழுது எழுதியிருப்பாங்க, அப்போ ரெக்கார்டு போட்டிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டேஷன்ல பதிவு பண்ணியிருப்பாங்க, அங்க உள்ள ஒருத்தரை சாட்சியா போட்டிருப்பாங்க. அப்ப செல்போனை கைப்பற்றணும்னு சொல்றியப்பா, அந்த செல்போனை கைப்பற்றின இடத்துல ரெக்கார்டு பண்ண காணாம, அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் கைப்பற்றணுங்கிறிய அதனை ரெக்கார்டு பண்ணலையப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டெல்லியில கூட்டி கொண்டாந்து வச்சு ஸ்டேஷன்ல வச்சு தானே உண்டாக்குற என்று கேட்கும் பொழுது அதுவும் தப்பு. கோர்ட் நீதிபதி ஒத்துக்கிறது இல்லை, நீதிபதி இதுவும் தவறுதான், இது வந்து பிழை நடந்திருக்கிறது என்று அந்த தூக்கு தண்டனை கொடுத்த கிறுக்கு நீதிபதிகளை இதை ஒத்துக்கிறாங்க. அப்ப சிம் கார்டு பொய்ங்கிறது கோர்ட்ல நிரூபணமாச்சு. இவன் வாக்குமூலம் கொடுத்தது ஏத்துக்கிற முடியாது என்பதும் கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. இவன்கிட்ட கைப்பற்றினாங்கல்ல சிம் கார்டு கணினியையும் செல்போனையும், அது ஒழுங்கா ரெக்கார்டு பண்ணப்படல, அதுவும் கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாம இன்னும் சில என்னன்னு கேட்டா, இவரை வந்து கணினியை கைப்பற்றுறாங்கல்ல, ஒரு பொருளை கைப்பற்றினா சீல் வைக்கணுங்க. என்கிட்ட ஒரு பெட்டியை கைப்பற்றினா அந்த பெட்டியை வந்து சீல் வச்சு தாசில்தாரை கூப்பிட்டு சாட்சிகளை வைத்து சீல் வச்சுட்டா தான் அதுல உள்ளதை வெளியேற்ற முடியாது, வேற ஒன்றை கொண்டு உள்ள வைக்க முடியாது, அப்படி செய்யணும். சரி, இவற்றை கம்ப்யூட்டர் கைப்பற்றினீங்களே, கைப்பற்றின உடனே சீல் வச்சியா,
கம்ப்யூட்டர் கைப்பற்றி சீல் வைக்கலன்னு சொன்னா இவன் வேணுங்கிறத உள்ள கொண்டு வச்சிடலாமே. என் கம்ப்யூட்டர் கைப்பற்றிக்கிட்டு போய் சீல் வைக்கலன்னு சொன்னா நீங்க என்னத்தை நினைக்கிறதோ அதை உள்ள கொண்டு போட்டு அவனே சில கடிதம் போட்ட மாதிரி வச்சு அவன் மெயில் அனுப்புன மாதிரி செட்டிங் பண்ணி அவனை கவுத்து விட்டுலாமாப்பா. அப்ப கம்ப்யூட்டர் கைப்பற்றினீங்களே சீல் வச்சிங்களா என்று கேட்டா 1 மாசம் கழிச்சு சீல் வைக்கிறாங்க. முதல்ல கம்ப்யூட்டர் கைப்பற்றினதையே 2 நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு சீல் வச்சானான்னு கேட்டா 1 மாசத்துக்கு பிறகு சீல் வைக்கிறாங்களாம். அப்ப இன்னைக்கு என்ற கம்ப்யூட்டர் கைப்பற்றிட்டு 1 மாசம் கழிச்சு சீல் பண்ணா என்ன அர்த்தம்? அந்த 1 மாசத்துக்குள்ள போலீஸார் என்ன வேண்டாம் சேர்க்கலாம்ல. நான் தீவிரவாதி கடிதங்கள் இந்த மாதிரி சேர்க்கலாம்ல. தீவிரவாதி அட்ரஸ் எல்லாம் என் கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம்ல. அப்ப இந்தியாவுடைய வரைபடத்தெல்லாம் உள்ள நுழைச்சு இதை தாக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் பரிமாறி கொண்டதாக 1 மாசத்துல எவ்வளவு வேலை செய்யலாம். அப்ப கைப்பற்றினங்கிறதையே பொய்யா சொல்றான். அந்த கைப்பற்றினதை சீல் வச்சான சீல் வைக்கல. 1 மாசம் கழித்து இவனை கைது செய்து 1 மாசம் கழித்து தான் என்ன செய்யறான், டிசம்பர்ல பிடிச்சி ஜனவரில தான் சீல் வைக்கிறான். அப்ப கம்ப்யூட்டருக்கு சீல் வச்சது 1 மாசம் கழித்து வைத்தால் அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள தகவல்கள் எப்படி இவருக்கு எதிராக நிற்கும்? அந்த கம்ப்யூட்டர்ல உள்ளதை வச்சு எப்படி அவர் குற்றம் முடிக்க முடியும்? 1 மாச காலம் உன் கண்ட்ரோலில் இருக்கிறது, சீல் வைக்கப்படாம அதிகாரிகள் என்ன வேண்டாலும் சேர்க்கலாம் என்ற வகையில் எல்லாம் இருந்தது. அப்படியான ஒரு செட்டிங் ஒன்று பண்றாங்க. அதை விட்டுருங்க. சீல் வச்சனால ஜனவரியில, டிசம்பர்ல கம்ப்யூட்டர் கைப்பற்றுறான், சீல் வைக்கல. ஜனவரியில சீலை வைக்கிறான். சீல் வச்சுட்டா யூஸ் பண்ணக்கூடாதுல. சீல் வச்சிட்டோம் என்று சொன்னால் யூஸ் பண்ணக்கூடாது. நீதிமன்றத்து விசாரணையில் இன்னும் நிரூபணமாகிறது. சீல் வைத்த பிறகும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல சில ஃபைல்கள் நீக்கவும் சேர்க்கவும் பட்டிருக்கிறது. அப்ப சீல் வச்ச பிறகு எப்படி சேர்ப்ப? சீல் வச்ச பிறகு சேர்த்தால் அது அப்சல் குரு சேர்த்தது எப்படி ஆகும்? சீல் வச்ச பிறகு இதை நீக்கிவிட்டால் அது அப்சல் குரு நீக்கிறது எப்படி ஆகும்? நீல நீக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் பிடிங்கியாச்சு, அவங்ககிட்ட இல்ல, சீல் வேற வச்சாச்சு, உன் கையில போலீஸ் கஸ்டடியில் கம்ப்யூட்டர் இருக்கிறது, அதுல நீக்கிட்டா என்ன வேண்டாம் நீக்கினாலும் என்ன சேர்த்தாலும் யாரு பொறுப்பு? போலீஸ் பொறுப்பு. அது அப்சல் பொறுப்பாவானா? அப்ப அப்சல் குருவிடம் இருந்து கம்ப்யூட்டரை கைப்பற்றி 1 மாசம் கழிச்சு சீல் வைக்கிற அயோக்கியத்தை நடக்கிறது. 1 மாசம் கழிச்சு சீலை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஹார்ட் டிஸ்கை டெஸ்ட் பண்ணுனா அந்த தேதிக்கு பிறகு அதில் ஃபைல் போயிருக்கு வந்திருக்கு. சீல் வச்ச தேதிக்கு பிறகு அதில் இணைஞ்சிருக்கு அந்த கம்ப்யூட்டர்ல ஃபைல்கள், சில ஃபைல்கள் வந்து இறங்கி இருக்கிறது, சில ஃபைல்கள் போய் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிடலாம். தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொடுத்தீங்கன்னா இது எவ்வளவு வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தினால் இந்த கம்ப்யூட்டர் செட்டிங்கு, அந்த கம்ப்யூட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? இவர் திட்டம் போட்ட மாதிரியும் பார்லிமெண்ட் படத்தை போட்டு அவனுக்கு மெயில் அனுப்பின மாதிரியும் வந்த மாதிரியும் போன மாதிரி அப்படிலாம் பயங்கரமா பிள்ளை பண்ணி காட்டுறாங்க. அது எல்லாம் பொய்யிண்டாயிடுச்சு. அப்ப இவனை வந்து வாக்குமூலம் பொய்யிண்டாயிடுச்சு, சிம் கார்டும் பொய்யிண்டாயிடுச்சு, கணினி கைப்பற்றினது பொய்யிண்டாயிடுச்சு. அப்சல் குருக்கு எதிராக என்னடா எதை வச்சுடா தீர்ப்பளிச்சீங்க? அவன் இதுல சம்பந்தப்பட்டான் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? ஒரு ஆதாரமும் இல்லைங்க. ஒருத்தனை தூக்கு தண்டனை கொடுக்குறான், அவன் அந்த செயலை செஞ்சு கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. அப்ப முஸ்லிம் என்ற காரணத்திற்காக நீ எவனைய காப்பாற்றுவதற்காக, உன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக எவனாவது ஒருத்தன் மீது பழி போட்டு நீ தூக்கு தண்டனை கொடுத்தால் நாளைக்கு இது எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், யாருக்கும் வரும். இந்த அரசாங்கம் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக யாருக்கு வேண்டாலும் எந்த அநீதியும் செய்யும். அதுக்கு தான் இந்த கூட்டம். அப்சலுக்கு ஒரு கூட்டம் மட்டும் திரும்பி வந்துட போறாரா? திருப்பி உயிரை கொடுக்க முடியுமா உன்னால? எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிறோம்? அப்சல் குருவுக்கு இழைக்கப்பட்ட மாதிரியான ஒரு அநீதி உலக நாடுகளுடைய நீதிமன்றங்கள்ல ஒரு காலத்திலையும் ஒரு மனிதனுக்கும் இழைக்கப்பட்டிருக்காது. ஜனநாயக நாடுகள், சர்வாதிகார நாடுகள்ல வேண்டால் நடந்திருக்கலாம். மக்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அநியாயம், ஒரு ஆதாரமும் இல்லாமல், ஒரு குற்றத்தை நிரூபிக்காமல் ஒருவனை குற்றவாளி என்று சொல்லி தூக்கு தண்டனைக்கு உரிய குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளித்து உயிரை பறித்தது இந்திய வரலாற்றில் அல்ல, உலக வரலாற்றில், ஜனநாயக நாடுகளின் வரலாற்றில் இது ஒன்றுதான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தார்கள். அது மாத்திரம் இல்லை தெரியுமா, இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த அப்சல் குரு யாரு? பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்ததுக்கும் எதுக்கு அவனை போய் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இங்கே நடக்கிறது டெல்லியில், காஷ்மீர்ல இருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தான்னா எப்படி பிடிச்சான், அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால், இந்த அப்சல் குரு என்ற ஒரு ஆளு ஆரம்ப காலத்தில் தீவிரவாத அமைப்புகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அமைப்புகள்ல இருந்தவர். துவக்கத்தில் இருந்து அவர் சில அவங்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம
வெறுத்து போய் தானா வந்து போலீஸில் சரணடைகிறார். தானா வந்து போலீஸில் என்ன செய்கிறார்? அப்சல் குரு சரணடைந்து நான் அவங்களோட இருக்கல, நான் என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கிட்டேன், எனக்கு இந்த வழிமுறை பிடிக்கல அப்படின்னு சொல்லி போலீஸில் சரணடைகிறார். பாதுகாப்பு படையில் ஒப்படைக்கப்படுறார். பல மாதங்கள் அவரை கண்காணிக்கிறார்கள். இவன் நெசமா தெரிஞ்சு வந்துட்டானா, தொடர்பு இருக்குதா என்று அடிக்கடி அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அரசாங்கத்தால், உளவுத்துறையால், இராணுவத்தால், பாதுகாப்பு படையினால் கண்காணிக்கப்படுகிறது. அந்த மாதிரி கண்காணிப்பு வளையத்தில் இருந்து கொண்டிருந்தவரை ஒரு நல்லவர் தான் நம்பிக்கை கொண்டு அந்த பாதுகாப்பு படை என்ன செய்யுதுன்னு கேட்டால், இவர் ஆரம்பத்தில் இன்ஃபார்மராக பயன்படுத்துது. இன்ஃபார்மர்னா என்னதான்? சில தகவல்களை அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுக்குறது. நீ வந்து என்ன செய்யணும், சரணடைஞ்ச மட்டும் பத்தாது, எவன் என்ன செய்யறான்னு எங்களுக்கு சொல்லணும். இவரும் போய் ஆர்வமாக போய் என்ன செய்யறாரு? அப்சல் குரு சொல்றாரு. தகவல்களை சொல்லி கொடுத்ததை பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாங்கன்னா, சில பகுதிகளை கண்காணிக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. நீ தான் இதெல்லாம் கண்காணிச்சுக்கிறன்னு இராணுவத்தில் இருந்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி இராணுவத்தினுடைய கண்காணிப்பிலையும், இராணுவத்தினுடைய செல்ல பிள்ளையாகவும், இராணுவத்துக்கு ஆள் காற்றவராகவும் அப்சல் குரு இருக்கிறார். நல்லா விளங்கிக்கிறேன். அப்படியான ஒருத்தரை தீவிரவாதி, எந்த கிறுக்கு தீவிரவாதியாவது இதுக்கு பயன்படுத்துவானா? அடே, அரசாங்கத்துடைய தொடர்புல இருக்கிற ஒருத்தன், எல்லா நேரமும் கண்காணிப்பில் இருக்கிற ஒருத்தன், மற்றவங்க இதெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு நாங்கள் குண்டு வைக்க போகிறோம், பார்லிமெண்ட்டை தாக்க போகிறோம், உங்களை ஹெல்ப் பண்ணிட்டு எவனா கேட்பானா? அப்போ இவனை சேர்க்கறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமே இல்லை. இவன் ஏற்கனவே சரணடைந்து திருந்தி அந்த செயல்களை இருந்து மாற்றிக்கொண்டு பழ வியாபாரி, மார்க்கெட்டில் போய் காய்கறி பழங்கள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரியை அவர் மாற்றிக்கொண்டார் வாழ்க்கையை. அப்போ பழ வியாபாரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் என்ன செய்கிறாங்கன்னா யோசிக்கிறாங்க. டெல்லியில் உட்காந்து யோசிக்கிறான், பிஜேபி ஆட்சியில் யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? இதை வந்து 6வது ஆளை கண்டுபிடிச்சா நமக்கு டேஞ்சராக போயிடும், 5 பேர் யாருங்கிறத கண்டுபிடிச்சாலும் டேஞ்சராக போயிடும், காரை கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஏதோ பின்னடைவாயிரும், ஏதோ ஒரு ஊழலை மறைக்கிறதுக்கு நாடகம் ஆடி இருக்கிறாங்க. பெரிய ஊழல் பார்லிமெண்ட்ல வெடிக்க போகுதுன்ன உடனே அதை மறைக்கிறதுக்காக வேண்டிய தாக்குதல் அப்படின்னு டைவர்ட் ஆகி போயிடும். அப்போ ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு காஷ்மீர்காரன் தலையில் தான் இதை பிடிச்சி போடணும் என்று பிளான் பண்ணும் பொழுது அங்கே ஆலோசனை கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி இன்ஃபார்ம் நிறைய இருக்கிறாங்க, அதில் 2 பேர் பிடிச்சி போட்டுருங்க என்கிற அடிப்படை இவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த பாதுகாப்பு படையிலே ஆலோசனை கேட்டு இவங்க தான் பாதுகாப்பு படை, இவங்க தான் ராணுவம், இவங்க தான் எல்லாம் கையில் இருக்கு. வாஜ்பாய் தான் எல்லாமே, வாஜ்பாயுடைய கையில் தான் எல்லாம் இருந்த காரணத்தினால அந்த படையில் உள்ளவன் தான் இந்த மாதிரி அப்சலுக்கு ஒருத்தர் இருக்கிறான், இன்னொருத்தன் சவுக்கத்து சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறான், அவனெல்லாம் பிடிச்சி என்ன செய்வோம், சேர்த்து விட்டுருவோம், அவர்கள் தான் மூளைன்னு நம்ம என்ன செய்வோம், காஷ்மீர்காரன் அவர் இருக்கணும்ல என்று சொல்லி அவனை கூட்டு கேஸில் சேர்க்குறாங்க. ஏதாச்சும் 2 பேர் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த 5 பேரோட முடித்து விட்டோம் என்று சொன்னால் புலன் விசாரணை செய்யலன்னு நாடு கேட்குமா, அந்த வழக்கு என்னடா ஆச்சு, 5 பேரோட முடிஞ்சு போச்சார், அப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேட்குமா இல்லையா? அதை மறக்கடிக்கணுமா இருந்தால் இன்னும் வெளியில் 2 பேரை போலீஸார் போய் பிடிச்சாங்கன்னு காட்டணும், தண்டிச்சாங்கன்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அரசாங்கத்துக்கு ஆள்காட்டியாக இருந்த, முன்னாள் தீவிரவாதியாக இருந்து திருந்தி கொண்ட அப்சல் குருவை கூப்பிட்டு அவனை கொண்டு இளைஞாங்க வழக்கில் சேர்த்து உனக்கு எல்லா இதுவும் ஹெல்ப் பண்ணுவோம், நாங்கள் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீ பேசாமல் இரு, நீ வழக்கறிஞர் கூட வைக்காத, உன்னுடைய வெளியே கொண்டு வர எங்கள் பொறுப்பு அப்படிங்கிற ஆள்காட்டிக்கு அப்படி ஆசை காட்டி நம்பிடுவான்ல. அந்த மாதிரி அவனை நம்ப வைத்து அவனை கொண்டு போய் பலிகடாவாக்கி அவன் தான் முதல் குற்றவாளிங்கிற அளவில் ஒன்றா நிப்பாட்டி விட்டாங்க. அப்போ எந்த அடிப்படையில் நீ தீர்ப்பளிச்ச பாருங்க, தீர்ப்புடைய வாசகத்தை, உலகத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குமான்னு பாருங்க. அந்த வாசகத்தை படிக்கிறேன், கோர்ட்டில் சொல்கிறான் பாருங்க. அப்சல் குரு நீதிபதி தூக்கு தண்டனை கொடுத்தாரு பாருங்க. நீதிபதி அந்த கூறுகட்ட முண்டம் சொல்லுது, அப்சல் குரு எந்த ஒரு பயங்கரவாத குழு அல்லது அமைப்பை சேர்ந்தவர் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பு, தூக்கு தண்டனை கொடுத்த தீர்ப்பு எப்படி வருதுன்னா, போலீஸ் கொடுத்த ஆதாரம் ஒன்றும் சரியில்லைன்றுச்சு. அப்போ அப்சல் குரு வந்து ஜெய்ஷே முகமதுங்கிற அதை சேர்ந்தவனும் இல்லை, வேற எந்த அமைப்பை சேர்ந்தவனும் இல்லை, அதுக்கு எந்த ஆதாரம் வாசகத்தை, அதே வாசகம், நேரடியான வாசகம் இது. அப்சல் குரு எந்த ஒரு பயங்கரவாத குழு அல்லது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி எழுதுனா அவன் விடுதலை செய்யணும். இப்படி ஒருத்தனை பற்றி எழுதிட்டா என்ன செய்யணும், விடுதலை செய்யணும். பிந்தி சொல்றான், பெரும்பாலான சதி திட்டங்களில் குற்றச்சதியில் பங்கேற்றதற்கான நேரடி சாட்சியம் இருக்க முடியாது, அது ஆதாரம் இல்லை. பெரும்பாலான குற்ற செயலில் வந்துக்கிட்டு அவன் செஞ்சேங்கிறது ஆதாரத்தை கொடுத்தா செய்வான், இருக்காது. பெரும்பாலான குற்ற செயல்களில்
ஒருவர் சம்பந்தப்பட்டார் என்பதற்கு நேரடி சாட்சியம் இருக்க முடியாது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட அப்சல் குரு தற்கொலை படை பயங்கரவாதிகளுடன் ஒத்துழைத்தார் என்பது சூழ்நிலைகளை சீர்தூக்கி பார்க்கும்போது தெரிய வருகிறது. ஆதாரம் இல்லையா, சூழ்நிலையில பார்க்கறான். என்ன சூழ்நிலை? ஒரு சூழ்நிலை காணா, சூழ்நிலை அவுட்டா போச்சு. சூழ்நிலைகளை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த ஆள் செஞ்சிருப்பார்னு தெரிய வருதுங்கிறான் நீதிபதி. ஏண்டா இப்படி பார்த்தா ஒவ்வொன்றுக்கு இப்போ நான் சோனியாவுக்கு அப்படி சொல்லலாமே, சோனியாவுக்கு நான் சொல்லலாமல் தீர்ப்பு எழுதும்போது சோனியா தான் ராஜீவை கொலை செய்த. என்ன சோனியா இது கேட்குறேன்னா, இந்த சோனியா தான் இதுக்கு சூத்திரதாரி, இப்போ தூக்கில் போட்டது. மற்றவன்லாம் சும்மா சிண்டையெல்லாம் மண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால சோனியாவை கேட்குற காரணம் தான். இந்த சோனியாவை நான் கேட்குறேன், நாங்கள் சூழ்நிலையை சீர்தூக்கி பார்க்குவோமா? நீ புருஷன் இருந்து ஆட்சிக்கு வர இயலாது, இத்தாலியில் இருந்துக்கிட்டு பிரதமராக முடியாது என்பதற்காக நீ தான் ஆட்களை வைத்து பணம் கொடுத்து உன் புருஷனை கொலை செஞ்சாய். ஆதாரம் கிடையாது. சூழ்நிலையை சீர்தூக்கி பார்த்து எனக்கு தெரியுது. ஆதாரம் கிடையாது, நீ ஆதாரமே கிடையாது. ஆனால் சூழ்நிலையை சீர்தூக்கி நான் பார்க்கும் பொழுது சோனியா தான் கொலை செய்த, 4 பேர் பொய், விடுதலை புலிகள் தப்பான பொய் வழக்கு போட்டிருக்கிற என்று எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னா கடுகளவு மூளை உள்ள காங்கிரஸ் மடைய வேணா ஒத்துக்குவானா? இதுக்கு பிறகு காங்கிரஸில் இருக்கான மானமுள்ள ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை நீதிபதி சொல்றான்னு சொன்னா இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா? அட ஆதாரம் இல்லைன்னு முதல் பாராவில் சொல்ற, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது தெரிகிறது என்பது ஒரு சட்டத்தின்படி உள்ள நாட்டில் சொல்லலாமா? ஒரு வழக்கின் தீர்ப்புல இப்படி சொல்லலாமா? எதை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாமே. சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு கொடுத்து விடுதலை செய்கிறோம், இப்படிதான் கோர்ட்டில் சொல்லுவான். ஒரு ஆள் கண்ணு முன்னாடி கொலை செய்கிற உலகமே பார்த்துருக்குங்க, பார்த்து கோர்ட்டில் போயிருக்கும். அதை ஒரு சாட்சி பிறண்டுக்குருவான், ஆதாரம் நிற்காது. அப்போ நீதிபதி என்ன சொல்லுவான்? இவன் செஞ்சதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டான், செஞ்சிருக்க மாட்டான் என்பதில் சந்தேகம் வந்ததனால் சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு கொடுத்து விடுதலை செய்கிறேன். இப்படித்தானடா இத்தனை வருஷமா தீர்ப்பு வழங்கிட்டு வந்தீங்க. எந்த ஒரு வழக்கிலையாவது சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து தீர்ப்பு வழங்குறேன்னு கொடுக்கலையப்பா, தூக்கு தண்டனை கொடுக்கலையே. ஆதாரம் இல்லை நீனே சொல்ற. அவன் குற்றச்சி எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லைங்கிற, ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு தீர்ப்புல எழுதிட்டு சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தெரிய வருது என்று ஒரு நீதிபதி சொல்லலாமா? நான் ஒரு மேடையில் பேசும்போது நான் சொல்லலாம், ஒரு எழுதக்கூடிய எழுத்தாளன் சொல்லி தொலைச்சிட்டு போகலாம். ஒரு நாட்டில் ஜஸ்டிஸ் வழங்கக்கூடிய நீதிபதி இந்த வார்த்தையை சொல்லலாமா? அப்ப எப்படி நாங்கள் நீதிபதி நம்புறது? உனக்கும் இந்த பாபர் மசூதி கட்ட பஞ்சாயத்து பண்ண கபோதிகளுக்கு என்ன வித்தியாசம்? தீர்ப்புல சொல்றானா? அடுத்து சொல்றான் பாருங்க, குற்றம் மிகப்பெரியது. என்ன குற்றம்? பார்லிமெண்ட் தாக்கிட்டாங்கல்ல, தீர்ப்புடைய தொடர்ச்சி. குற்றம் மிகப்பெரியது, கொடியது என்பதால் நாடு முழுவதுமே இதனால் அதிர்ந்துள்ளது என்பதால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சியை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சியை அப்சல் குருவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கினால் தான் திருப்திப்படுத்த முடியும். நாங்கள் எதுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறோம் என்றால், மக்களை திருப்திப்படுத்துவதா இருந்தால் எவனையாச்சும் போட்டு தள்ளினா தான் மக்கள் திருப்தி அடைவாங்க. அதுக்குத்தான் கொடுக்குறேன்னு சொல்றானே. ஏண்டா இதாடா நீதி? உலகம் காரி துப்பாது உன் மேல. ஜனாதிபதி முகர்ஜி மேல காரி துப்ப மாட்டான், இது ஒரு தீர்ப்பாடன்னு கேட்க மாட்டான். இந்த நீதிபதிகள் மேல காரி உமிழ மாட்டான். ஏண்டா சொல்றீங்க? அவனுக்கு ஆதாரம் இல்லைங்கிறீங்க, ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லைங்கிறீங்க. ஆனா எவனையாச்சும் போட்டு தள்ளினா தான் மக்கள் ஒத்துக்குருவாங்க. மக்கள் கொந்தளிப்பு அடக்கணுமா? மக்கள் கொந்தளிப்பை அடக்குவதற்காக எவனையாச்சும் நாங்கள் போட்டு தள்ளுவோம். ஆதாரம் இல்லைதான். அப்சல் குருவுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்தா தான் மக்களுடைய மனசாட்சி, கூட்டு மனசாட்சியம். எப்போ எல்லாம் கூடிய ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தாங்க நமக்கு தெரியல. மக்களுடைய கூட்டு மனசாட்சியை அதிக தண்டனை கொடுத்தால்தான் திருப்திப்படுத்த முடியும். அந்த அதிகபட்ச தண்டனை மரண தண்டனையாகத்தான் இருக்க முடியும் என்று இந்த அயோக்கிய நீதிபதிகள் தீர்ப்பளிக்கிறார்கள். இது நீதிபதி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாயே அந்த சட்டத்துக்கு உட்பட்ட தீர்ப்பா? இப்படித்தான் இந்தியாவுடைய நீதித்துறையில சட்டம் இருக்கிறதா? இப்படி மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு தண்டனை அளிப்பதாக இருந்தால் கோர்ட்டு விசாரணை ஒன்று சட்டமே தேவையில்லையே. அப்ப இந்த என்கவுண்டர் பண்ணாங்கல்ல போலீஸார் கோயம்புத்தூர்ல, அதுதான் அதே மாதிரி உள்ளதான். இது என்கவுண்டர் பண்ணாங்க, மக்களை தான் விரும்பினாங்கன்னு படுத்துலையாச்சு. அவன் செஞ்சானா செய்யலையா சட்டப்படி நிரூபிச்சுல செய்யணும். அப்ப இந்த மாதிரியான என்கவுண்டர்லாம் தப்புன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு என்கவுண்டர் மோசமாக தானே இருக்கிறது.
இவன் இந்த சட்டத்துக்கு விரோதமாக இவர்கள் என்கவுண்டர் பண்ணாங்க, இவன் சட்டத்தை வச்சு என்கவுண்டர் பண்றான். அப்ப அவர் மக்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி இந்த தீர்ப்பு வழங்கி இருக்கிறேன் என்று இந்த நீதிபதிகள் சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னால் இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்? எதுக்கு இதை செஞ்சான்? அப்ப முஸ்லிம்களாக நாங்கள் இருந்தால் பலிகடாவாக ஆக்கப்படுவோமா? எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் பொய்யா வழக்கு போட்டால் கூட எங்களுக்கு தூக்கு கொடுத்துருவீங்களா? அப்ப எங்களுக்கு இந்த நாட்டில் எந்த மற்றவனுக்கு இருக்கிற எந்த உரிமையும் சுதந்திரமும் இல்லையா? ஏன் இந்த விடுதலை புலிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள்? தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் தீர்மானமாக போட்டு என்ன செஞ்சு அது நிறுத்தணும்னு கேட்டுச்சு, அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ கூட்டு மனசாட்சியை நீ பார்க்கல? அப்பவும் கூட்டு மனசாட்சி என்ன? அந்த நேரத்தில் மக்களுடைய உணர்வு என்னவாக இருந்தது? பஞ்சாபுடைய முதல்வர் ஒருத்தன் போட்டு தள்ளானே, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. பஞ்சாபே கொந்தளிச்சு போராட்டம் பண்ணாங்க, உடனே அதை மாற்றி விட்டாங்க. அப்போ என்னங்கடா, சட்டப்படி எதுவும் இந்த நாட்டில் நடக்கிற மாதிரி தெரியவில்லை. அப்போ கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை வைத்து பார்க்கும் பொழுது அப்சல் குருவுக்கு இழைக்கப்பட்ட மாதிரியான ஒரு அநியாயம் ஒரு பார்த்தால் அப்ப நல்லா தெரிகிறது. அவனுக்கு இதில் எந்த ரோலுமே இருக்கலைங்க. அவன் ஆயுதத்தை வரும் இன்னும் சொல்றேன், வாக்குமூலம்னு கொடுத்தான்ல, வாக்குமூலம் என்ன வாங்க போகணும்? அங்கே வெடி வாங்கணும், அங்கே இது வாங்கணும், அங்கே இது வாங்கணும், இது போட்டுருமான்ல பொருள்கள்லாம். அப்படி வாக்குமூலம் கொடுத்தாங்கிறீங்க, அவனையெல்லாம் கேஸில் சேர்த்தியா? சேர்க்கணுமா இல்லையாங்க? வாக்குமூலம் கொடுக்குறாரு, அந்த கடையில் வெடி வாங்கணுங்கிறான். அப்போ என்ன செஞ்சிருக்கானே? வெடி வித்தவனை கேஸில் சேர்க்கணும். அந்த கடையில் ஆசித்து வாங்கணும்னா அவனை சேர்க்கணும். இந்த கடையில் துப்பாக்கி வாங்கினா அவனை சேர்க்கணும். அப்போ அவனையெல்லாம் சேர்த்து கோர்ட்டில் கொண்டு வந்தியா? வாக்குமூலம் பொய். வாக்குமூலத்தில் இவ ஸ்டோரி மாதிரி எழுதி கொண்ட யாரையும் கேஸில் சேர்க்கவும் இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா வாங்கலை, எங்க வெடி மருந்து வாங்கவும் இல்லை, இவனுக்கு அந்த சம்பந்தம் இல்லை. போலீசாரால் சொல்ல வைக்கப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த அப்சல் குருவை பழி வாங்கணும் என்பதற்காக வேண்டி யாராவது ஒரு முஸ்லீம் தலையில போட்டு இதை முடிக்க வேண்டும், இது உண்மையிலே செஞ்ச ஆட்கள் வெளியே வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அங்கே உள்ள காவல்துறை துணை ஆணையர் ஏசி ரஜ்பீர் சிங் ஒரு ஆள் இருந்தான். அவன் என்ன பண்றான் தெரியுமா? உலக வரலாற்று இதுவும் நடக்காத ஒன்று. அப்சல் குருவை நிப்பாட்டுறான். அப்சல் குருவை கொண்டு வந்து பத்திரிகையாளர் கூட்டி வச்சு கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட அப்சல் குருவை பத்திரிகை முன்னாடி நிப்பாட்டி வாக்குமூலம் சொல்லு, நடந்தெல்லாம் சொல்லுங்க. அவன் என்ன செய்யறான்? அவன் எப்படி கூட்டு கொண்டு வந்திருப்பான்? சொல்லாம திரும்பி வந்தா போட்டு சொல்லிடுவேன். அப்படிதான் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறான். போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவனை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து பத்திரிகையாளருக்கு முன்னாடி பேட்டி கொடுக்க வைக்கிறான். எப்படி? நாங்கள் அந்த மாதிரி திட்டம் போட்டோம், அந்த 5 பேர் தொடர்பு கொள்வார்கள், அடிக்கடி பேசிக்கொள்வோம், நாங்கள் மருந்துலாம் வாங்கினோம், எவ்வளவு கலப்பது என்று முடிவு செய்தோம், யார் யார் என்ன வேலைக்கு, இப்படிலாம் அவனை சொல்ல வைக்கிறாங்க. இப்படி உலக நாட்டில் எங்கேயாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனை பத்திரிகைகளுக்கு முன்னாடி வந்து வாக்குமூலம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறீங்களா? எந்த வழக்கில் நடக்குமா? இன்னும் சொல்ல போனால் யார் போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரன் மறைச்சு கூட்டிட்டு போவான். நீங்கள் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா அவனை சாக்கு போட்டு மூடி அவன் யாருன்னு தெரியாமல் மாட்டிட்டு போவாங்க. எதுக்காக வேண்டி? இந்த குற்றம் சாட்டப்பட்டவன் பத்திரிகையில் பேசிடக்கூடாது, அது வழக்கை பாதிக்கும், உண்மையை சொல்லிடக்கூடாது என்பதற்காக வேண்டி போலீஸார் எப்படி நடப்பாங்கன்னு கேட்டால், கோர்ட்டு கொண்டு வரும் பொழுது அவனை யாருன்னு தெரியாத அளவுக்கு மறைச்சு கொண்டு வருவாங்க, அல்ல செக்யூரிட்டி கொண்டு வருவாங்க, யாராவது பேசினா இழுத்து கொண்டு வண்டியில் ஏற்றுவாங்க. இவனே செய்தியாளர்களை ஒரு ஏசி, டெல்லி போலீஸுடைய ஏசி செய்தியாளர் கூட்டி வைத்துக் கொண்டு நான் தான் கொலை செஞ்சேன்றதை அவனை விட்டு சொல்ல வைக்கிறாங்க. அப்போ நான் தான் தாக்கல் திட்டம் போட்டேன், அது பண்ண இது பண்ண அவனை விட்டு எல்லா ட்ராமா ஆடுறாங்க. இது ஒன்றுக்காக வேண்டிய அந்த டெல்லி போலீஸார் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒன்றும் கிடையாதுங்க, சின்ன ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கூட அந்த செய்தியை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ இதெல்லாம் இப்போ எதுக்குன்னா இந்த அப்சல் குரு மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவன் தான் செஞ்சான். அவனே சொன்னான், எவனாச்சும் சொல்லுவானா? செஞ்சே இருந்தால் கூட எவனாச்சும் சொல்லுவானா? செஞ்சே இருந்தால் கூட நான் தான் செஞ்சேன் சொல்லுவான். அப்போ உயிருக்கு பயந்து மிரட்டி அவனை சொல்ல வைத்து அப்சல் குரு தான் சூத்திரதாரி என்ற ஒரு கருத்தை மீடியாக்கெல்லாம் உண்டாக்குனாங்க. மீடியாக்கள் பண்ண அயோக்கியத்தனங்கள், அதாவது டிராமா மாதிரி. நான் இந்த ஜிடிவிங்கிறவன் அவன் என்ன செய்யறான்? அப்சல் குருவிங்க எல்லாம் எப்படி தாக்குதல் பண்ணாங்கன்னு ஒரு படம் எடுத்து குறும்படம் தயாரித்து போனது நாடகம் நடிக்க வச்சு நம்ம கமலஹாசன் விசுரூபம் எடுத்த மாதிரி என்ன செய்யறாரு? அது மாதிரி நாடகம் ஆடி அப்படி ஒரு கிரியேட் பண்றாங்க. இவன் தான் எல்லாம் செஞ்சாங்கிறத ஒரு குறும்படமாக்கி வெளியிடுறாங்க. அப்படி மக்கள்கிட்ட போகுது, அப்சல் குரு தான் எல்லாம் செஞ்சவன், அனைத்துக்கு சூத்திரதாரி என்று சட்டத்துக்கு புறம்பான வகையில் ஒரு விஷக்கருத்தை வெறியை உண்டாக்குகிற வகையில் இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை நினைஞ்சாங்க அவங்க உண்டாக்கினார்கள். அதன் அடிப்படையில் தான் அப்சல் குரு நினைஞ்சான் மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க, மக்கள் கோபமாக இருக்கிறாங்க என்று சொன்னது காரணமே. அடுத்து என்ன? இந்த நீதிமன்றங்கள் செய்த
தீர்ப்புகளுக்கு அப்பால இன்னும் சில உண்மைகள் இருக்கிறது. சரி, அப்சல் குரு தூக்கு தண்டனை சொல்லியாச்சு, நீதிமன்றம் சொல்லிட்டான். இப்படி தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் 90 பேர் இருக்கிறாங்க. அப்சல் குரு மாதிரி தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் 90 பேர் இருக்கிறான். தூக்குல போடாம ஜெயிலில் இருக்கிறான். அவங்களெல்லாம் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பியிருக்கிறார்கள். நம்ம நாட்டு சட்டம் என்ன, தூக்கு தண்டனை கொடுத்துட்டா கூட ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு அனுப்பிவிட்டால் அந்த கருணை மனு எஸ்னோன்னு சொல்ற வரைக்கும் போட மாட்டாங்க. கருணை மனு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கருணை மனுவை நிராகரித்துட்டால் தூக்குல போடுவாங்க. கருணை மனுவை நிராகரிக்காம ஏற்றுக்கொண்டார்களே அதை வெளியேற்றிடுவாங்க. பெண்டிங்கில் வைத்திருந்தால் தீர்ப்பு வர்ற வரைக்கும் அதுவும் பெண்டிங்கில் கிடக்கும். தூக்குல போடுவானா போட மாட்டான்னு தெரியாம அவன் மனசுல உழண்டு கொண்டு அந்த கைதி இருந்து கொண்டிருப்பான். அப்ப 90 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த தூக்கு தண்டனை கைதிகளாக தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டவர்களாக ஜெயிலில் இருக்கிறார்கள். இந்த 90 பேர்ல அப்சல் குருக்கு முந்தி வர்றாங்க. அப்சல் குருக்கு முன்னாடி தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. அப்பனா வரிசைப்படி போடுறதா இருந்தா முதல்ல வரிசையை எடுத்து இவனை கடைசியா தான் எடுக்கணும். அப்சல் குருவுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு முந்தி உள்ள ஆளுக்கு கருணை மனு ஒண்ணுனா நிராகரிச்சுட்டு ஒவ்வொருத்தனையா தூக்குல போட்டுட்டு கடைசியாகத்தான் இவனுடைய மனுவை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யறாங்க, இந்த சிண்டே இந்த பிஜேபி பத்தி ஒன்று சொல்லியிருந்தான், ஆர்எஸ்எஸ் பத்தி ஒன்று சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான், இவங்க தான் தீவிரவாதத்தை செய்யறாங்க, அந்த குண்டு வெடிப்பு இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னானா உடனே இவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இந்துத்துவாவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அசண்டா அப்படி பண்ணினோடனே அதை பேலன்ஸ் பண்றக்கா என்ன பண்ணான்னு கேட்டா ஒரு முஸ்லீமை பிடிச்சி உள்ள போட்டோன்னு வைங்க, அப்போ அது பேலன்ஸ் ஆகிக்கிறேன், நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, முஸ்லீமாக இருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு காட்டுவதற்காக இந்த சிண்டேங்கிறவன் அவன் தான் நாட்டுடைய உள்துறை மந்திரி. இவனை மாதிரி கேடு கட்டவன்லாம் மந்திரியா இருந்தால் இப்படி உருப்படுன்னு பார்த்துக்கிறங்க. இவன் என்ன செய்யறான், அந்த ஆர்எஸ்எஸ் மேட்டர் சொன்ன உடனேயே அப்சலை தூக்குல போடணும்னு கத்துறான். இவன் தான் கத்துறான், போடுற இடத்துல இவன் தான் இருக்கிறான். அப்சலை தூக்குல போடணும் கத்திட்டு இருக்கான் 2 நாள். அப்போ எதை காய் நகர்த்துறாங்க, அப்போ திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த தூக்கு தண்டனை ரத்து செஞ்சா, தூக்கு தண்டனை கருணை மனு ரத்து செய்யப்படுது அப்படின்னு ஜனாதிபதி ரத்து செஞ்சா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சான், இதுக்கு முந்தி இந்த மாதிரி ரத்து செய்யப்படும் போதெல்லாம் என்ன செஞ்சான், விடுதலை புலிகளுக்கு அந்த ரத்து செஞ்சான். இப்ப எடுத்துக்கோங்க, வீரப்பனோட சேர்ந்து வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேருக்கு ரத்து பண்ணாங்கல்ல, ஜனாதிபதி ரத்து பண்ணிட்டார். ரத்து பண்ண உடனே ராவோட தூக்குல போட்டானா, போடல. ஜனாதிபதி உங்கள் கருணை மனுவை ரத்து செய்து விட்டார் என்று குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறாங்க, ஜெயிலில் உள்ளவனுக்கு தெரிவிக்கிறாங்க, பேப்பர்ல நியூஸா வருது. அவங்க போய் மறுபடியும் கோர்ட்ல மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுதான் தூக்குல போடுற வேலையை செய்யணும். இந்த காங்கிரஸ் அயோக்கிய அரசாங்கம் என்ன செய்யுது தெரியுமா, இவனுக்கு கருணை மனுவை நிராகரிச்சது யாருக்குமே தெரியாது. ஜனாதிபதிக்கு என்னை தூக்குல போட்டுறவானா, கருணை காட்டி விட்டுருங்க அப்படின்னு ஒரு மனு அனுப்புறாருல அப்சல், இது மாதிரி எல்லாரும் அனுப்பியிருக்கிறாங்க இல்ல. அப்சலுடைய மனுவை ஜனாதிபதி நிராகரித்து விட்டால் நிராகரித்து விட்டேன் என்று ஒரு வெளிப்படையாக சொல்லணும், நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். யாருக்கும் தெரிவிக்கப்படல, நிராகரிச்சதை அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. நிராகரிச்சதை அப்சலுடைய குடும்பத்தை தெரிவிக்கணும்ல. வெள்ளக்காரங்காலத்திலிருந்தே கடைப்பிடிக்கிற நீதி என்னன்னு கேட்டா ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு உன் ஆசை என்னன்னு கேட்கணும், வெளிப்படையா கேட்கணும். கடைசி ஆசை என்ன அதை கேட்டு நிறைவேற்றணும். அந்த கடைசி ஆசை என்னன்னு அவன் கேட்டானா குடும்பத்தார பார்க்கணும், பொண்டாட்டி புள்ளி ஒரு பார்த்துன்னு சொல்லியிருக்க மாட்டான். அந்த மாதிரி வாய்ப்பு கூட கொடுக்கப்படாம குடும்பத்தாரு கூட தெரிவிக்காம அவன் தூக்குல போடுறான். தூக்குல போட்டு 2 நாளைக்கு 9ஆம் தேதி தூக்குல போடுறான். 11ஆம் தேதிக்கு உங்க புருஷனை தூக்குல போட போறோம்னு தபால் போறோம் போட்டுக்கொண்டு போகல, உங்க புருஷனை தூக்குல போட போறோம்னு சொல்லி கடிதம் எப்போ போகுது, 11ஆம் தேதிக்கு போகுது. அதுக்கும் தூக்கு பண்ணி முடிச்சுட்டாங்க. அப்ப தூக்கு போட்டு 9ஆம் தேதி முடித்து விட்டு 11ஆம் தேதிக்கு அந்த பொண்டாடி கடிதம் அனுப்பினானே, இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனத்தை எந்த நாட்டில் செஞ்சிருப்பானா, எந்த பிஜேபி இருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானா? முறையா அவங்களுக்கு தெரிவிச்சு உங்க புருஷனை பார்க்கறதா பார்த்துக்கிறங்க, உங்க பிள்ளைய பார்க்கறதா பார்த்துக்கிறங்க, கடைசி ஆசையை பேசிக்கிறங்க என்று சொல்லி அந்த தண்டனையை கொடுத்தானா? அதுவும் கொடுக்கவில்லை. அப்ப 90 பேர் இருக்கும்போது இவனை தேர்ந்தெடுத்து முதல்ல கொண்டு போறான், அது தப்பா இருக்கிறது. ஜனாதிபதி சரியான ஒரு அறிவுள்ள நேர்மையானவன் இருந்தான்னு சொன்னா இந்த தீர்ப்பு சரியா வழங்கப்படல. 90 பேருக்கு அந்த கருணை மனு நிராகரித்தாலும் இவனுக்கு நிராகரிக்க கூடாது. ஏன்? இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, இவன் குற்றம் செய்யல. இவங்க போலி நீதிபதி அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அதனால் கருணை மனுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தான்னு சொன்னா அவனை முதல் குடிமகன் ஒத்துக்கலாம். இவன் கடைசி குடிமகனா இருக்க கூட தகுதி இல்லாத
கடைசி நாட்டில் உள்ள கடைசி இடத்துல கூட இந்த ஜனாதிபதி வைக்க முடியாது. இவன் நிராகரிக்கிறாங்கிறான் யாருக்கும் தெரியாம. அது அரசாங்கம் தனக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கு, அவனுக்கு கூட சொல்லவில்லை அந்த மாநிலத்து பிரச்சனை, அங்க கூட சொல்லவில்லை. இவர்களுக்குள்ளே மூடி மறைத்து கொண்டு இரவோடு இரவாக தூக்கில் போடுகிறார்கள். எந்த விதமான கடைசி ஆசையை நிறைவேற்றுகிற ஹிட்லர் கூட கொடுப்பானே, நாஜிகள் கூட கொடுத்தார்களே, அந்த உரிமையை கூட கொடுக்காமல் ராவோடு ராவாக தூக்கில் போட்டு குடும்பத்தாருக்கு கூட தெரிவிக்காத ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து காங்கிரஸ் வேண்டும் என்ற அரசியலுக்குத்தான் இப்படி செய்தது என்பதை நிரூபித்து காட்டியது. அது மாத்திரம் இல்லாம சரி தூக்குல போட்ட பிறகு அவன் முஸ்லிம், முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையை முஸ்லிம்கள் நாங்கள் செய்ய வேண்டும். அவன் யாரா இருந்தாலும் சரி, இறுதி சடங்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும். அந்த தொழுகை நடத்தணுமா இல்லையா? எங்க மதகுருமார்கள் டெல்லியில் சொன்னியா? அழைச்சிக்கிட்டு போனியா? ஜெயிலில் வச்ச அந்த மதகுருமார்கள் அவனுக்கு செய்யற பிரார்த்தனையை செய்தார்களா? அதுவும் கிடையாது. இவனா புதைக்கணும், பாடி கொடுக்கணுமா இல்லையா? அஜ்மல் கசாப்பனி புதைச்சன்னா வெளிநாட்டுக்காரன், அவனுக்கு பாடியை கொடுக்கல, விட்டு சொல்ல. இந்த அப்சல் குரு வந்து ஓநாட்டுக்காரன், உன் கஷ்டத்தில் இருந்தவன், உனக்கு ஆள்காட்டியா இருந்தவன், அவனை கொண்டு வந்து நீ வந்து தூக்குல போடுறதா இருந்தால் அவன் பாடியை கொடுக்கணுமா இல்லையா? அவன் குடும்பத்தார் கையில் இந்தாங்க ஜனாசான்னு ஒப்படைக்கணுமா இல்லையா? நீ சிறையில் அடக்கம் செய்வதா இருந்தால் உன்னுடைய நோக்கம் என்ன? இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதை தவிர வேறு என்னவா இருக்க முடியும்? அப்ப அந்த அளவுக்கு இருட்டடிப்பாக செய்யறதா இருந்தால் இவனுடைய வெறி, இவனுடைய கெட்ட எண்ணம், முஸ்லிம்களுக்கு எதிராக எதுவும் செய்யலாம் என்கிற அந்த திமுரு தெனாவட்டை இந்த செயல் காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். இவங்க செய்யற அயோக்கியத்தனம் தான் என்பதை திருடுறவன் திருடும் போது மாட்டான், ஒழிக்கும் போது மாட்டிக்கிடுவான். திருடையில் தப்பிச்சு ஓடி போயிருவாங்க, அதை வேற இடத்துல ஒழிக்குவான் பாருங்க, அப்பவே மாட்டிக்கிடுவான். அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் கபோதிகள், காங்கிரஸ் கயவர்கள், இந்த சோனியா தலைமையிலான முஸ்லீமுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்திருக்கிற அயோக்கியர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு அவனுக்கே அதை பதில் சொல்ல முடியல, அவனுக்கே நியாயப்படுத்த முடியல, கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல இயலல. என்ன செய்யறாங்க கேட்டா, ஜனாதிபதிக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதுல எல்லா விவரமும் இருக்கும். இந்த தூக்கு தண்டனை எத்தனை பேர் மனு கொடுத்தான், எவ்வளவு ஒரு பெண்டிங்கில் இருக்கிறான். உடனே என்ன செய்யறாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு அதை அழிக்கிறாங்க நெட்ல இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டாங்க. இவன் அழிச்சாலும் இருக்குது, இவன் அழிச்சு விட்டாலும் அந்த 90 பேரோட லிஸ்ட் என்ன செய்யறது, ஊடகங்கள் வழியாக, பேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, 90 பேரை பார்த்தோம்னு சொன்னா டேட்டா வச்சு கண்டுபிடிப்பாங்க. இவன் இத்தனாது, இவன் இத்தனை, இவனையா முந்தி போட்டான், இவன் அவசரமா செஞ்ச காரணம் என்னன்னு கேள்வி வரும்ல. அதுக்காக இந்த ஜனாதிபதி என்ன பண்றான்னு கேட்டா, அவன் அந்த பேஸ்புக்கில் அந்த வெப்சைட்ல உள்ள கருணை மனு பட்டியல் போட்டாங்கல்ல, அவசரம் அழிக்கிறாங்க. அழிக்கும் போது தான் தெரியுது வேணும்னு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கே நியாயப்படுத்த இயலல, தப்பு இருக்குது, மக்கள் கொந்தளிச்சு இருக்கிறாங்க. எல்லாரும் முஸ்லீம் மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஹிந்து பத்திரிகையில இருந்து, அவுட்லுக்ல இருந்து இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் காரி துப்பி கொண்டு, முஸ்லீம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாட்டில் வந்து எல்லா அறிவு நடுநிலையாளர்களும், மனித உரிமை போராளிகளும், பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கிறுக்கையை வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆங்கில ஊடகங்கள்ல எல்லாம் தாறுமாறா கேள்விகள் என்ன செய்யறாங்க, இந்த அரசாங்கம் தப்புங்கிறத பின்னி எடுத்து கொண்டிருக்கிறார்கள், நியாயவான்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இந்த 90 பேர் லிஸ்ட் இருந்தா தானே கேள்வி கேட்பாங்க. அழிச்சிட்டோம்னா நாங்க அழிச்சிட்டோம், ஏன்டா அழிச்சேன்னு கேட்டா, அது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, நாங்க அதை வெளியிட முடியாதுங்கிறோம். 3 நாள் ஏன்டா இருந்துச்சு. அப்சல் குரு தூக்குல போட்ட கையோட அந்த லிஸ்ட்டை நீக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது முஸ்லீம் என்பதற்கு தான் இதை செஞ்சான் அப்படின்னு வந்த உடனே இன்னொரு டிராமா, இந்த வீரப்பன் மேட்டர் இருக்குல்ல, வீரப்பனுடைய கூட்டாளிகள்ல சில பேர் சில போலீஸ் அதிகாரிகளை கொலை பண்ணிட்டாங்க, வெடிகுண்டு வச்சு தாக்கி கொலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் அவங்க தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கருணை மனு ஜனாதிபதி பெண்டிங் இருக்கிறது. அவசரமா என்ன பண்றான், அதை நிராகரிக்கிறேங்கிறான். எதுக்காக வேண்டி, நாங்க பாரபட்சம் நமக்காக செய்யறாத, முஸ்லீம்கள் மீது வேணும்னு இதை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக வேண்டி உங்க கருணை மனு மட்டுமா நிராகரிச்சோம், இந்த வீரப்பனுக்கு தான் நிராகரிச்சு விட்டோம் அப்படின்னு காட்டுவதற்காக ஒழிக்க பார்க்குறாங்க. ஒழிக்க பார்க்கற முதல்ல செஞ்சிருக்கனத. சரி, அந்த 4 பேருக்கு எப்படி செஞ்சாங்க, குடும்பத்தில் போய் சொல்றாங்க, ஜெயிலுக்குள்ள போய் சொல்றாங்க, உங்களுக்கு ஜனாதிபதி கருணை மனு நிராகரித்து விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் கருத்து உருவாகும், விடுதலை புலிகளுக்கு போராட்டங்கள் உண்டாகும், அவங்க தண்டனை தப்பிக்க வேண்டும். முஸ்லீம்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாருடைய கருணை மனு நிராகரிக்கிறோம், உங்களை மட்டும் நாங்கள் வித்தியாசமாக நடத்தலை என்று காட்டுவதற்காக இந்த 4 பேரை கருணை மனு நிராகரிக்கிறான்.
ஆனா முதல்ல நிராகரிச்சு இருக்க வேண்டும், அது ரெண்டாவது நிராகரிக்கிறான். நிராகரித்து விட்டு அதே மாதிரி ராத்திரி தூக்கு போட வேண்டியதானே. அந்த 4 பேருக்கும் அப்சல் குருக்கு போட்ட மாதிரி ராவோட தூக்குல போட்டு 3 நாள் கழிச்சு பொண்டாடி கடிதம் எழுத வேண்டியதானாடா. அப்ப ஏன்டா அப்சல் குருக்கு ஒரு மாதிரி, வீரப்பனுடைய கூட்டாளிகள் ஒரு மாதிரி வருமா இல்லையா? அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக வேண்டி நாங்க நேர்மையா நடக்கணும்னு நம்மளையெல்லாம் கிறுக்கு நினைக்கிறோம். இந்த காங்கிரஸ் கபோதிகள் செஞ்சவரை விட்டு தான் மன்னிச்சிடலாம், செஞ்சுட்டு நம்ம எல்லாரையும் கிறுக்க நினைக்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாரையும் ஏமாத்த நினைக்கிறோம் பார்த்தீங்களா. ஒட்டுமொத்த சமுதாய மக்களையுமே அறிவினர்கள் ஒரு அளவும் தெரியாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த அயோக்கியத்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வீரப்பன் கூட்டாளிகளுடைய கருணை மனு நிராகரித்து விட்டோம்னு சொல்லி அதை முன்கூட்டியே தகவலாக கொடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு வாசலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். அப்போ அதில் பாரபட்சமாக தான் நடந்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இந்த பாடியை கொடுக்காது ஒன்று, ஜனாசா தொழுகை நடத்தாது ஒன்று, இன்னைக்கு வரைக்கும் பாடியை கொடுக்கல. குடும்பத்தார் கேட்டால் தபால் அனுப்பிட்டோங்க. அப்போ 20ஆம் நூற்றாண்டில் இவன் வந்து தபால் அனுப்புனான்னு சொன்னால் நாளைக்கு பாகிஸ்தான்காரன் போர் தொடுத்து வந்துடுறான்னு வைங்க, இவனுக்கு தகவல் வந்துச்சுன்னு வைங்க, இவன் இராணுவத்துக்கு தபால் அனுப்புனான்னு வைங்க, பாகிஸ்தான்காரன் உள்ள வந்துடும். இவன் எந்த காலத்தில் உட்காந்து தபால் அனுப்புறாங்கிறான் பாருங்க. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றான், அந்த குடும்பத்தாருக்கு தபால் அனுப்பிட்டோம். ஏன்டா எப்படிப்பட்ட நெட்வொர்க் உலகத்தில் இருக்கிறது? காஷ்மீரில் உனக்கு கவர்னர் இருப்பான், கவர்னருக்கு ஃபேக்ஸ் அனுப்பி உடனே குடும்பத்தாட்ட கொடுனா 5 செகண்ட்ல போய்விடும். போஸ்டில் அனுப்புனேங்கிறாங்க. கொலையை தூக்குல போடப்படுற செய்தியை வந்து 8ஆம் தேதிக்கு போஸ்டில் அனுப்புறாராம், 9ஆம் தேதி தூக்குல போடுறானா, 11ஆம் தேதி கிடைக்குதுங்கிறான். அப்ப இந்த மாதிரி உன்னுடைய நிர்வாக முறை இருக்குமையானால் அப்ப இது என்ன கிழக்கு வேணும், எதுக்கு செஞ்சான்? கிடைக்க கூடாது. குடும்பத்தாருக்கு முன்னாடியே தெரிந்தால் அவங்க பார்க்கணும்னு வருவாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, லேட்டாவே கிடைக்கணும் என்பதற்காகத்தான் தபால் அனுப்புறாங்க. இங்கேருந்து காஷ்மீருக்கு போறதா இருந்தா அதுல பல பகுதியில் கழுதையில தான் சவாரி செஞ்சுப்போம், தபால் பெட்டிலாம். அந்த மாதிரி மாநிலம் அது. இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகும்போது நீங்க பாப்பீங்க, ட்ரெயின் பஸ் இல்லாமல் கழுதையிலையும் உடனே போவாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு தபால் போட்டோம்னா இங்க சென்னைக்கு வர மாதிரி வந்துருமா? வராது. 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் போகும். அவனுக்கு தெரியும் 4 நாள் கழிச்சு தான் போக வேண்டும் என்பதற்காகவே இந்த அயோக்கியத்தனத்தை காங்கிரஸ் கபோதியில் செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த அப்சல் குருக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதி என்ன தெரியுமா? இவனை தீவிரவாதின்னு சொல்லி பிடிச்சாங்க. ஆனா இவன் தீவிரவாதிகளை காட்டி கொடுத்தான் பாருங்க, அவங்கள்ட்ட எந்த சப்போர்ட்டும் வரல. இவன்கிட்ட சொந்தமா வசதி இல்லை, இவன் காய்கறி வியாபாரம் பண்றவன், இவன்கிட்ட எந்த பொருளாதார வசதியும் இல்லை, இவனுக்கு வக்கீல் வைக்க வழி இல்லை, இவன்கிட்டையும் காசு இல்லை. உண்மையில் இந்த தீவிரவாத டீம் இவனை உதவி செஞ்சிருந்தான்னு வைங்க, அவங்க செலவழிச்சிருந்தா கூட நல்ல ஒரு லாயரை வச்சு செஞ்சிருக்கலாம். அப்சல் குருவுக்கு வக்கீலே கிடையாது. அப்சல் குருவுக்கு வக்கீல்னு ஒருத்தர் வைக்கணுமா இல்லையா? வழக்கறிஞர் வாதத்தில் இருந்தால் அவர் தப்பிச்சு கூட இருப்பாரு. இதெல்லாம் அந்த நீதிபதி கிற்கண்ட கேள்வியாக கேட்டிருப்பாரு. அப்ப சரியான வக்கீல் இல்லாம என்ன செய்யறாங்கன்னா அரசாங்கமே அவனுக்கு வக்கீலை நியமிக்குது. யாருக்கு? தீவிரவாதிங்கிறான், பாகிஸ்தான் நெட்வொர்க்கில் உள்ளவங்கிறான், அவ்வளோ வசதி உள்ள ஒருத்தன், பெரிய பணப்பழக்கத்தில் உள்ள ஒருத்தங்கிற மாதிரி ஃபில்டப் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா வக்கீல் வைக்க கூட அவனுக்கு நாதி இல்லை. அவன் ஒரு வியாபாரி, ஏன்னா அவன் சமுதாயமும் அவன் நம்பலை, இன்ஃபார்மராக இருந்ததுனால. அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால வக்கீல் வைக்க கூட நாதி இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வக்கீல் நியமிக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, உனக்கு யாருப்பா வக்கீல் வேணும்னு கேட்கும் பொழுது அவன் உள்ள ஜெயிலுக்குள்ள உள்ள ஜெயிலில் நல்ல ஆலோசனைலாம் கிடைக்கும். சிறையில் போட்டிங்கன்னா நல்ல வக்கீல் யார், திறமையான வக்கீல் யார் உள்ள கைதிகள்ட்ட அழகாக எடுத்துடலாம். அது சிறைக்கு போன ஆளுகளுக்கு தெரியும். அவன் உள்ளுக்குள்ள விசாரிச்சு பார்த்துட்டு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இவர்களில் ஒரு ஆளை எனக்கு நியமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அதை நியமிக்கல, கோர்ட்டில் நியமிக்கல, அவனா ஒரு கத்துக்குட்டி வக்கீல நியமிக்கிறாங்க. கத்துக்குட்டி வக்கீல் அப்பதான் வக்கீலா தொழில் ஆரம்பிக்கிறான். அவனை போட்டு நியமிச்சு இவர் தான் உனக்கு வக்கீல் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்சல் குருக்கு நியமிச்சால வக்கீல், அந்த வக்கீல் என்ன செய்யணும்? அப்சல் குரு சார்பாக வாதாடணும்ல. அப்சல் குரு குற்றவாளி இல்லை என்பதற்குரிய வேலைகளை செய்யணுமா இல்லையா? இந்த வக்கீலை நியமிச்சாங்கல, அவன் ஒவ்வொரு தடவையும் பணம் வாங்கிட்டு இருந்தானே தவிர ஒரு தடவை கூட ஜெயிலுக்குள்ள போய் அப்சல் குருவை பார்த்து உங்க நிலை என்ன, உங்களுக்கு என்ன ரோலு, நீங்க கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் கொடுத்தீங்களா இல்லையா, அது என்ன இது என்னன்னு கேட்கணுமா இல்லையா? அவனுக்கு உரிமை இருக்கிறது, கேட்க அனுமதிச்சால் அனுமதி கொடுத்து ஆக வேண்டும். இந்த வக்கீலா நியமிக்கப்பட்டவன் அரசாங்க வக்கீல் வைக்கிறான், அவனுக்கு சொந்த வக்கீல் வைக்க நாதி இல்லை. அரசாங்க வக்கீலா நியமிக்கப்பட்டவன் ஜெயிலுக்குள்ள போய் அப்சல்கிட்ட கேட்கல. அவன் சார்பா வாதாடுறதா இருந்தா அவன்கிட்ட கேட்கணுமா இல்லையாங்க? என் சார்பா வாதாடுறவன் என்னை கேட்கணுமா இல்லையா? என்னை கேட்டாதானே என் சார்பு நியாயத்தை அவன்கிட்ட சொல்லுவேன், என்கிட்ட உள்ள ஆதாரத்தை சொல்லுவேன், என்னுடைய பதில் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவன் நீதிமன்றத்தில் எடுத்து வைப்பான். இவன் அப்சல் குருவை நீதிமன்றம் நியமித்த வழக்கறிஞன் அப்சல் குருவை போய் பார்க்கவே இல்லை.
ஏன் பார்க்கல? அவனா பார்க்கலையா? பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அவன் வாதிடக்கூடாதுன்னு நினைச்சிங்களா? அவன் ஏன் பார்க்காம இருந்தான்? சம்பளம் வாங்கினாலும் வக்கீல் தொழிலுக்காக வேண்டி அரசாங்கத்தை ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தான். பார்க்கவே இல்லை. சரி பார்க்கலையாச்சா? சரி, அப்சல் குருக்கு எதிராக சாட்சியில் நிப்பாட்டுவாங்கல்ல, நிப்பாட்டி வந்து அதை அப்படின்னு சொல்லும் பொழுது என் தரப்பு வக்கீல் என்னை கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க, என் மீது குற்றச்சாட்டு போடுறாங்க, எனக்கு எதிராக ஒரு ஆள் சாட்சியை நிப்பாட்டுறாங்க. என் வக்கீல் என்ன செய்வார்? அந்த சாட்சியை கேள்வி கேட்பார். இது எப்படி உனக்கு தெரியும்? அந்த சாட்சியில் குறுக்கு கேள்வி கேட்டோம் உளருவான்ல, அதை வச்சுக்கிட்டு இவன் போய் சாட்சின்னு நிரூபிப்பார். என் வக்கீல் என்ன செய்வார்னா, எனக்கு எதிராக கொண்டு வர்ற சாட்சிகளை எல்லாம் குறுக்கு விசாரணை செய்யணும், எதிர்கேள்வி கேட்கணும், கிராஸ் கொஸ்டின் பண்ணணும். இது வக்கீலுடைய கடமை. ஒரு தடவை கூட அப்சலுடைய வக்கீல் எதிரிகள் நிப்பாற்ற அரசு தரப்பு சாட்சியங்களை கொஸ்டின் பண்ணவே இல்லை. சாட்சின்னு சொல்றாங்க, கமல் கிஷோர்னு ஒன்று நிப்பாட்டுறாங்க, நான் தான் போனை வித்தேங்கிறாங்க. அட எங்கடா வித்த? நம்பர் வித்தியாசம் வருதடா, நீ எப்படா வித்திருப்ப? அதுக்கு முந்தைய போன் இருக்கல கேட்கணும்ல. குறுக்கு விசாரணை பண்ணி இருந்தால் அவன் போய் சொல்றான், இருக்கா இல்லை ஏறிடுமா இல்லையா? அப்ப இந்த வழக்கறிஞராக இருக்கிறவன் என்ன செய்யலன்னா, அவனை பார்க்கவும் இல்லை, அவனுக்கு எதிராக நிப்பாட்டப்படக்கூடிய சாட்சிகளை ஒரே ஒரு சாட்சியை கூட குறுக்கு விசாரணை பண்ணலையா? இந்த காங்கிரஸ் கபோதிகள் பண்ணக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார்களா? ஏன் பண்ணல? அதுக்கு தான் நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி வந்து அப்சல் குரு நிரபராதி தான் என்பதற்கு அப்சல் குரு சார்பாக என்னத்தையா வைக்கணுமா இல்லையா? நான் என்னை கைது பண்ணலங்க, நாங்கள் தாங்க இருந்தேன், அதில் தான் இருந்தேன், பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருப்பான்ல அப்சல் குரு. அப்சல் குரு சார்பாக அவன் என்னத்தையும் ஆவணத்தை வைக்கணும்ல, அப்படியும் வைக்கலங்க. இந்த அப்சல் குருவுக்கு அரசாங்கம் நியமித்த வக்கீல் அப்சல் குருவை பார்க்கவும் இல்லை, அவனுக்கு எதிரான சாட்சிகள்கிட்ட குறுக்கு விசாரணை பண்ணவும் இல்லை. அப்சல் குற்றமற்றவன் என்பதற்கு இவன் ஆதாரம் வைக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வைக்கவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வியாக பத்திரிகையில் பிரச்சனையாகிறது. அப்ப இந்த கூறுகட்ட நீதிபதிகள் சொல்றாங்க, நீங்க வேண்டா குறுக்கு விசாரணை பண்ணிக்கிறங்க. யார? அப்சல் குருவை. ஏண்டா பெரிய பெரிய லாயருக்கே குறுக்கு விசாரணை பண்ண முடியாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் குறுக்கு விசாரணை பண்ண தெரியுமா? அவனுக்கு என்ன மாதிரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியுமாங்க? எனக்கு தெரியுமா? இதுக்கு வக்கீல் நான் வைக்கிறேன். நீதிபதி பெரிய சலுகை காட்டுற. என்ன சலுகை? அப்சல் குரு அவர்களே, நீங்க வேண்டுமானால் குறுக்கு விசாரணை யார் வேணாலும் பண்ணிக்கிறீங்கன்னா அவன் என்ன குறுக்கு விசாரணை பண்ணுவான்? என்ன மாதிரி கேட்டா அது பதில் வரும் நமக்கு தெரியுமா? சட்டம் தெரியுமா? அப்ப நீதிபதிக்கு பெரிய பெரிய லாயர்களை குறுக்கு விசாரணையில மாட்டிக்கிறாங்க, தப்பு பண்ணி விட்டுருவாங்க. அப்சல் குருக்கு கருணை காட்டுறாரு, நீ வேண்டா பண்ணிக்க. அப்ப ஒரு வக்கீல் இல்லாம அவன் தரப்பை சொல்ல முடியாம இருந்த காரணத்தினால்தான் இவர் வந்து அந்த குற்றவாளியாக ஆக்கப்பட்டு, வழக்கறிஞர் இல்லாத காரணத்தினால் இந்த தூக்கு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி அநீதி உலகத்தில் யாருக்கா நடக்குமா? இன்னும் சொல்ல போனால் இவரோட சேர்த்து அப்சல் குருவோட சேர்த்து இன்னொருத்தரை கைது பண்ணாங்க. ஒரு பேராசிரியர் ஹீலானின்னு ஒரு ஆளை கைது பண்ணாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. உச்ச நீதிமன்றத்தில் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வாதாடி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இவர் மாதிரி ரோல் தான், இவரோட கூட ரோல் சொல்ல போனா இவரை விட கூட ரோல் இருப்பதாக ஒரு டெல்லி பேராசிரியர் மேலே வழக்கு போட்டாங்க. அவர் விடுதலை ஆகிவிட்டார். அவருக்கு குற்றத்தில் சம்பந்தம் இல்லைன்னு. ஏன்? ராம் ஜேத்மலானி போன்ற பெரிய பெரிய லாயர்கள்லாம் அவருக்காக வாதாடினார்கள். அவர்கிட்ட வசதி இருந்தது, அவருக்கு அந்த மக்கள் உதவினார்கள், டெல்லி மக்கள் உதவினார்கள். நல்ல லாயர் வைப்பதற்கு ஏற்ற வகையில் அவருக்குன்னு ஒரு குழுவே செயல்பட்டது. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால் அவரும் இதே மாதிரி பொய் வழக்கு தான். அவர் பொய் வழக்கை அழகா நிரூபித்து வருவதற்கு பெரிய பெரிய லாயர்கள் இருந்த காரணத்தினால நீதிபதிகள் லாயருக்கு பயப்படுவான், பெரிய லாயருக்கு பயப்படுவான். அவனுடைய வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியலன்னா நம்ம டேமேஜ் ஆயிரும். அவங்கெல்லாம் விடுதலை பண்ணான். அதே மாதிரி சவுக்கத்து சேர்ந்து ஒரு ஆளை சேர்த்து பிடிச்சாங்க, அவர் விடுதலை செய்யப்பட்டாரு. அவருடைய பொண்டாட்டியை பிடிச்சாங்க, பொம்பளையும் பிடிச்சாங்க, கைது பண்ண வழக்கில் அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. இவன் ஒரு ஆளுக்கு தான் வக்கீல் இல்லாம, அதுக்கு வசதி இல்லாம, அரசாங்க வக்கீலை நம்பி இவங்க ஏமாத்தி இருப்பாங்க. அப்சல் குரு நினைச்சிருந்தா குடும்பத்தாட்ட சொல்லி ஏதாவது பிச்சை எடுத்தா வக்கீல் போட்டிருப்பாங்க. ஒன்றும் செய்யாத, நாங்கள் எல்லாம் தப்பிக்க வச்சிருவோம் உன்னைய, ஏன்னா இன்ஃபார்மர் தானே, நீ பேசாம இரு, உன்னை மட்டும் விடுதலை ஆக்கி விட்டுருவோம், எப்படியாவது நாங்களே எல்லாம் செஞ்சுக்கிறோம்னு ஏமாத்திருக்கிறாங்க. இதை நம்பி அந்த கிறுக்கன் சும்மா இருந்த காரணத்தினால இந்த அரசாங்க வக்கீலை நம்பி எந்த எதிர்வாதம் பண்ணாம வழக்கறிஞரே சொல்லாட்டி என்னவாக குற்றவாளிகள் நிரூபணமாகிவிடும். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு, ஒரு சம்பவம் எங்கா நீங்க நடந்து நம்ப முடியுதா? நமக்கு ஜீரணிக்க முடிகிறதா? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்துட்டு போறான். ஒரு அப்பாவி மனிதன் மீது இந்த மாதிரி ஒரு நாடு நடக்குமையானால், போலீஸ் நடக்குமையானால், நீதிமன்றம் நடக்குமையானால், ஜனாதிபதி நடப்பாரையானால், ஆளுகின்ற கட்சி நடக்குமையானால், எதிர்கட்சிகள் நடக்குவார்களேயானால், அப்ப எப்படி இந்த நாட்டின் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பது?
நாளைக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எப்படி நம்பிக்கையோடு இருப்பது? அந்த கேள்விகளுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்சல் குருவுக்கு நீதி கேட்டு இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்சல் குருவுடைய உயிரை உங்களுக்கு திருப்பி தர முடியாது. அந்த குடும்பத்தார் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் நிவாரணம் அளிக்க முடியாது. நாளைக்கு ஜனாசா கொண்டு அடக்க தொழுகை நடத்த முடியாது. எல்லாத்தையும் முடித்து விட்டீர்கள். கேள்வி எதற்கு என்று கேட்டால், நாங்கள் முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி இப்படி ஒரு அநியாய தீர்ப்பு அளித்து விட்டு எப்படி பில்டப் காட்டுறாங்க. பயங்கரமான உலகத்தில் இதுக்கு நிகரான ஒரு குற்றவாளியே இல்லைங்கிற மாதிரி பில்டப் கொடுத்து அவரை தூக்கில போட்டோம். இன்னும் எப்படிலாம் பில்டப் பண்ணாங்கன்னா, இந்த அம்பாசடர் கார் இருக்குல்ல, அம்பாசடர் கார்லாம் வந்தாங்க. எப்படி இருக்கீங்கன்னு பாருங்களேன். எல்லாம் பொய்யா போச்சுங்க கோர்ட்டில். அம்பாசடர் காரில் வந்து தாக்க வர்றாங்க. அம்பாசடர் காருக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடியில் ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கிறாங்க. என்ன பேப்பரு? தாக்க வர்றவன் பேப்பர் ஒட்டிட்டு வர்றான். என்ன பேப்பரு? அத்வானி வாஜ்பாயெல்லாம் நாங்கள் கொள்வோம், இந்தியாவை அழிக்காமல் விட மாட்டோம், இந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதி என்ன செய்யுது அந்த கண்ணாடியில் ஒட்டிட்டு வர்றாங்க. அந்த பேப்பரை கொண்டாந்து கோர்ட்டில் காட்டுறாங்க. அந்த பேப்பர் சைஸையும் கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா எவனும் கார் ஓட்ட முடியாது. அந்த பேப்பர் ஒட்டு பத்த கண்ணாடி மறைச்சிடும். அவ்வளோ பெரிய 110 வார்த்தை எண்ணி பார்த்தேன் எத்தனை வார்த்தை இருக்குன்னு. 110 வார்த்தை, பெரிய முரட்டு முரட்டு எழுத்துல 110 வார்த்தை இருக்குது. இவ்வளோ பெரிய பேப்பர் அப்படி ஒட்டிட்டு வணக்கம் வரணும். முதல்ல இது ஏன் என்றால் இவர்கள் வந்து தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்வோன்னு அறிவித்துட்டு செஞ்சாங்கன்னு காட்டணுமா? எதுக்கு என்ன கடும் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் கொல்லாமல் விட மாட்டோம், தேசத்தை அழிப்போம், பார்லிமெண்ட்டை ஒழிப்போம், இந்தியாவை ஒழிச்சு கட்டுவோம், இந்த மாதிரி வாசகத்தை எல்லாம் எழுதி வைத்திருந்தாலும் பேப்பரை கொண்டே காட்டில் காட்டுறான். அப்போ கூட கூறுகட்ட நீதிபதி பேப்பரை காட்டியடா கார் என்னடாச்சுன்னு கேட்க மாட்டேங்கிறான். பேப்பரை காரில் தான் இருந்துச்சு, பேப்பரை காரில் தான் எடுத்தாங்க. சரி பேப்பரை கொண்டு வந்தீங்கன்னா கார் யார் காரா, அந்த கார் எங்கடா வாங்கினா, அது எப்படி, அதை பற்றி கேட்க மாட்டேன் நான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து 1-2 அநியாயம் இல்லை. அந்த பார்த்தா இந்த அருந்ததிராய நம்ம வந்து நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் படிக்கலைங்க. நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் உள்ள சட்ட நிபுணர்கள் சொன்னதை எடுத்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பை நானே படித்ததெல்லாம் சொல்லவில்லை. நான் கேட்பதில் கடுமையாக பல நீதிமான்களும் பல எழுத்தாளர்களும் பல அறிவுஜீவிகளும் பல ஊடகத்தில் உள்ள சிந்தனையாளர்களும் நடுநிலையாளர்களும் மனிதாபிமானம் மிக்கவர்களும் அந்த தீர்ப்பை படித்துவிட்ட கேள்விகளைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். அதை எடுத்தா சொல்றேனே தவிர நானே ஒரு வழக்கறிஞரை சொல்லி கொண்டிருக்கல. இவ்வளவு செய்திகளும் அந்த தீர்ப்பை படிக்காம அவங்க செயல் நம்ம எடுக்கிறோம். அந்த தீர்ப்பையே நம்ம படித்து பார்த்தால் இன்னும் கிடைக்கும். இதை விட கேலி கூத்துகள்லாம் அதில் அடங்கி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட அந்த நிமிஷத்தில் இருந்து 1 வார காலம் காஷ்மீரில் ஊரடங்கு போடுறான். காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு போடுறான். ஊரடங்கு எந்த ஊரடங்கு? உலகத்தில் இல்லாத ஊரடங்கு. ஊரடங்குன்னா மக்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவன் ஊரடங்கு என்னன்னு கேட்டா, டெலிஃபோன் இல்லை ஊரடங்கு, டெலிஃபோனே கிடையாது, நெட்டு கிடையாது ஊரடங்கு, டிவி கிடையாது ஊரடங்கு, பேப்பர் கிடையாது ஊரடங்கு என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி பார்க்கல, டிவி கட்டு. இன்றைய அப்சல் தூக்குள்ள போட்ட உடனே காஷ்மீர் கொந்தளிக்கும். காஷ்மீர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த அப்சல் குரு அப்பாவி என்று தெரியும், அவன் சம்பந்தம் இல்லாத தெரியும் என்று காஷ்மீர் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்பதற்காக நேற்றைய தினம் வரைக்கும் முழு ஊரடங்கு போட்டார்கள். ஊரடங்கு போட்டு எதுவுமே செய்தியே தெரியாது காஷ்மீர் மக்களுக்கு, அந்த மாதிரி ஆக்கினார்கள். செய்தியே தெரியாமல் எல்லாம் ஃபேஸ்புக் அது எதுவுமே நெட் இருந்தால் தானே செய்ய முடியும். ஏதோ ஃபோன் மூலமாக சொல்லலாம், ஃபோனும் கிடையாது. ஆனாலும் எப்படியோ செய்தி போய் அங்கங்கே போராட்டம் பண்ணினார்கள். பெரிய அளவில் நியூஸ் போகாமல் அதை அமைக்கிற அளவுக்கு ஒரு கொடுமையை நிகழ்த்தினார்கள். அப்போ இந்த காஷ்மீர்கள் என்று சொன்னாலேயே தேச விரோதிகள் என்றும், காஷ்மீர் என்று சொன்னாலேயே எல்லா தீவிரவாதிக்கு அவன் தான் சம்பந்தம் என்றும் காட்டக்கூடிய ஒரு மனநிலையில் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த காஷ்மீர் மக்களுக்கு அதை இந்த எல்லாம் பதிவு செய்கிறாங்க. இந்த சம்பவத்தை விளக்கக்கூடிய நேரத்தில் அப்சல் குரு வழக்கை பேசுகிற எல்லா அறிஞர்களுமே காஷ்மீரில் இவங்க நடத்தின வெறியாட்டங்களை, இவன் சரணடைஞ்சான்ல, சரணடைய கூடாதுடா, போலீஸ்க்கு இன்ஃபார்மர் ஆகாத, இன்ஃபார்மர் ஆனாலும் உனக்கு இதான் கெதி, அதான சொல்லித்தர வர்றாங்க. இன்ஃபார்மர் அணி ஆனாலும் உன்னையே பிடிச்சி தீவிரவாதி நாக்க தான் செய்ய போகிறாங்க, பேசாமல் எதுத்தாவது நின்று தொலைஞ்சிட்டு போ என்கிற ஒரு மெசேஜ் இதன் மூலமாக என்ன செய்கிறாங்க அந்த மக்களுக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பயங்கரமான விளைவுகளை இந்திய அரசாங்கம் சந்திக்கிற வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது போக என்னன்னு கேட்டால், அங்கே ஒரு சிறப்பு சட்டம் போட்டிருக்காங்க, இராணுவ சட்டம். அந்த இராணுவ சட்டத்தின் அடிப்படையில் இராணுவத்தில் உள்ளவன் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கல. எத்தனை பேர் இன்னைக்கு கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் மாநிலத்தில், எத்தனை பேர் கொல்லப்பட்டு கும்பலாக கொல்லப்படுகிறார்கள், வாயை திறக்க முடியாது. இந்த வர்மா கமிஷனில் கூட அவன் சொல்லியிருந்தான், போலீஸார் இராணுவத்தினர் கற்பழிப்பில் ஈடுபட்டாலும்
அவர்களை தண்டிக்கணும்னு வர்மா கமிஷன் கொடுத்தான். இந்த பொம்பளை டெல்லி மாணவி மேட்டர் இருக்குல்லங்க, அதுக்கு என்ன மாதிரி சட்டம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு கமிஷன் போட்டாங்க, வர்மா கமிஷன். அவர் தீர்ப்பளிக்க, அவர் பரிந்துரை செய்யும் பொழுது இராணுவத்தினரையும் தண்டிக்க வேண்டும்னு கொடுத்தாரு. அதை நீக்கிவிட்டாங்க. மன்மோகன் சிங் சோனியாவும் சேர்ந்து அந்த சட்டத்தை, அவசர சட்டம் கொண்டு வரும் பொழுது இராணுவத்தினர் கற்பழிக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது, இராணுவத்தினர் கேள்வி கேட்க இயலாது, இராணுவம் இல்லாதவங்க கற்பழிச்சா தான் அவனுக்கு தண்டனைங்கிற மாத்துறாங்க. என்ன இது காரணம்? காஷ்மீருக்காக செய்கிற வேலை. காஷ்மீரில் இந்த இராணுவத்தினுடைய ஒரே வேலை என்னென்னா கற்பழிக்கிறது, இல்லைன்னா மக்களை கொள்வது. அதனால தான் ஊடுருவி வர்றான் உள்ள. அவங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அமர் உள்ள வந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த காஷ்மீரில் உள்ள இந்த இராணுவ சட்டத்தை வாபஸ் வாங்கலை என்று சொன்னால் இந்த மாதிரியான அப்சல் குருக்கள், ஏராளமான அப்சல் குருக்கள் வந்து பொய்யான சம்பவங்களில் பலிகடாவாக்கப்படுவார்கள். எந்த குண்டு வெடிப்பு நடத்தால் நம்ம மேலே பழி போடுறாங்க இல்லையா, அதுக்கு இனிமேல் காஷ்மீர் மக்கள் பலியாவார்கள் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக்கொண்டு இது போன்ற அக்கிரமங்கள், அராஜகங்களை தட்டி கேட்க வேண்டும், துணிவோக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் மாதிரியான, இன்னைக்கு பாருங்க, இந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் வந்து குஜராத்தில் நகராட்சி தேர்தல் நடக்குது. இந்த சம்பவம் நடந்து அப்சல் தூக்கிலிடப்பட்ட பிறகு முஸ்லீம்கள் ஏரியாவில் போனால் பிஜேபி ஜெயிக்கிறான், காங்கிரஸுக்கு செருப்படி கொடுக்குறான். முஸ்லீமுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிஜேபிக்காரன் நெஞ்சில் குத்துவான், இந்த அயோக்கியர்கள் முதுகுல குத்துவான், இவனை வரவிடக்கூடாது, நெஞ்சில் குத்த தைரியமா இருந்துக்கலாம், நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம், தப்பிச்சு கொள்ளலாம், முதுகுல குத்துறோம் எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும் என்று முஸ்லீம்கள் இருக்கிற எல்லா நகராட்சிகள்லையும் அடுத்த நாள் நடந்த குஜராத்தில் வந்து பிஜேபிக்காரன் ஜெயிக்கிறான், காங்கிரஸுக்கு செருப்படி கொடுக்குறான். அந்த அளவுக்கு இந்த காங்கிரஸ் கையவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. பாபர் மசூதியையும் துரோகம் பண்ணா, இடிச்சது அவன் தான், கட்டித்தரேன்னு சொன்னான், கட்டித்தரல. இந்த கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கினா அதில் நியாயம் கிடைக்கல, இடஒதுக்கீடு தர்றேன்னு சொன்னான், அதில் நியாயம் தரல. தொடர்ச்சியாக நமக்கு எதிராக எல்லா விதமான காய்களையும் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதை விட பிஜேபியை காட்டி பயங்காட்டுற வேலையை விட்டுறணும், வந்த எதிரி வந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனசை மாறி இருக்கிறது. இதை பாடம் கற்றுக்கொண்டு காங்கிரஸ்காரர்கள் இதுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்த தேர்தல்களில் எந்த கூட்டணியில் யார் இருந்தாலும் காங்கிரஸை ஒழிக்கிறது ஒரே லட்சியம்ங்கிற முடிவுக்கு முஸ்லீம்கள் நிச்சயம் வருவார்கள். இந்த மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு தொழுகை நடத்தாம, குடும்பத்தாருக்கு தெரிவிக்காம, பாடியை கூட ஒப்படைக்காம, இந்த மாதிரி ரகசியமான தண்டனை நிறைவேற்றி இவ்வளவு பெரிய அநியாயம் செய்ததை நாங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு நேர்ந்த இழுக்காக, இஸ்லாத்திற்கு எதிரான யுத்தமாக நாங்கள் கருதுகிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்து உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.